पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. ஓம் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 3வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், கர்மயோகம். இந்த கர்மயோகத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது 32வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 32ல இருந்து 32 வரைக்கும் ஒரு பேக்கேஜ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா 27வது ஸ்லோகத்திலிருந்து 32வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு பேக்கேஜ் துண்டு துண்டா சொல்லிட்டு வர. இந்த 27வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே அப்படின்னு சொல்லிச்சு. இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயையோட குணங்கள் 3 குணங்கள் தான் எல்லா காரியங்களையும் செய்கின்றன. ஆனா இது தெரியாம, இதை விசாரம் பண்ணாம, குருநாதர்கிட்ட இருந்து எதுவும் டீச்சிங் கிடைக்காததுனால ஜீவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அகங்கார விமூடாத்மா, தான் பண்றேன் அப்படின்னு கர்த்தா அகமிதி மன்யதே, தன்னை கர்த்தா என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வாஸ்தவத்துல யாரு கர்த்தா? 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா தத்துவ ரீதியில பாத்தீங்கன்னா 3 குணங்கள்னு சொல்றோம். வாஸ்தவத்துல இந்த 3 குணங்களுக்கு ஆதாரம் எது அப்படின்னா சைத்தன்யம். இந்த குணங்கள் அப்படின்றதும் மாயை அப்படின்றதும் ஒரு ஜட வஸ்து, ஷேடோன்னு வச்சுங்க. அப்போ ஒரிஜினல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினல் பிரம்ம தத்துவம், கான்சியஸ்னஸ். அப்ப எனக்கு பக்கத்துல இருக்கிற ஷேடோ தான் பாத்தீங்கன்னா, என்னோட ஷேடோ தான் அந்த பிரகிருதி மாயான்ற மாதிரி கான்சியஸ்னஸோட ஷேடோ. அப்ப கான்சியஸ்னஸ் காரியம் பண்ணுதா இல்ல பாத்தீங்கன்னா சைத்தன்யம் காரியம் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல சைத்தன்யத்தை ஆதாரமா கொண்ட இந்த 3 குணங்களாலான மாயை பாத்தீங்கன்னா காரியம் பண்ணுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெஜிஷியன் இருக்கான். அந்த மெஜிஷியன் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்தை அந்த மெஜிஷியன் பாத்தீங்கன்னா ஒரிஜினல். அவனுடைய மாயையை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான்? காரியம் பண்றான். யாரு பண்றா? அப்படின்னா மாயா மேஜிக் பண்றது. ஆனா பின்னாடி யாரு இருக்கான்? ஒரு மெஜிஷியன் இருக்கான். அதே மாதிரி பிரகிருதின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு ஜட அம்சமா இருக்கிறதுனால அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு தத்துவம், சைத்தன்யம் தேவைப்படுது. அப்ப அந்த சைத்தன்யத்தையும் இந்த பிரகிருதியையும் சேர்த்து சொல்லும் போது என்ன சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு பேர் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அப்ப அந்த ஈஸ்வர தத்துவம் தான் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார என்னவா இருக்குன்னா, நம்ம எல்லா தேகங்கள்லயும் சைத்தன்யமா அதுதான் இருக்கு, அதுக்கப்புறம் உயிரா அதுதான் இருக்கு. அந்த சைத்தன்யமும் உயிரும், உணர்வும் உயிரும் சேர்ந்த தத்துவம் தான் ஈஸ்வர தத்துவம்னு பேர். அப்போ எல்லாத்துக்குள்ளாரையும் உணர்வு உயிர் இருக்குல்ல, இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னாலும் என்ன ஆயிடும்? உயிர் இல்லாம போச்சுன்னா காரியம் நடக்காது, உணர்வு இல்லாம போச்சுனாலும் காரியம் நடக்காது. அப்ப அந்த உணர்வும் உயிரும் கலந்த தத்துவம் தான் எல்லா காரியத்தையும் செய்யுது. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நான் பண்றேன்னு. நான் அப்படின்றதுக்கு இங்க ஒரு வஸ்துவும் இல்லைங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம தேகம் ஆயிருக்கிறது பஞ்சபூதங்கள். அப்ப என்னோடது இல்லை, அது பஞ்சபூதங்களோட இந்த தேகம். இந்த மனசை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரோடது. இந்த புத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரோடது. இந்த பிராணன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஹிரண்ய கர்ப்பரோடது. அப்ப ஈஸ்வரன் யாரு அப்படின்னா, மாயையோடு சேர்ந்து இருக்கிற சைத்தன்யம் ஈஸ்வரன், 3 குணங்களோட சேர்ந்து இருக்கார். அப்படி இருக்கிறவர். கான்சியஸ்னஸ் யாருன்னா அது சுத்த பிரம்மன், அதுவும் நான் இல்லை. அப்ப இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் யாரு இருக்கா அப்படின்னா, நான் அப்படிங்கிற ஒரு வஸ்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. ஜீவன் அப்படின்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ ஆனா நம்ம என்ன பண்றோம்? பொய்யா அபிமானிச்சுக்கிட்டு நான் பண்றேன்னு நம்ம சொல்றோம். அப்ப யார் பண்றா அப்படின்னா என்ன பண்ணணும்? கைகள் அசைகின்றன, கால்கள் நடக்கின்றன, இந்திரியங்கள் அதது வேலையை பண்ணுது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசு இயங்குது, புத்தி பாத்தீங்கன்னா சிந்திக்குது, இந்த பிராணன் சுவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா பிராணனை? 10 நிமிஷம் எனக்கு வேணாம், நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னா பண்ண முடியாது. அப்ப உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆக்ஷன் எல்லாத்தையும் நம்மளால நிப்பாட்ட முடியுமானா? எதையுமே நிப்பாட்ட முடியாது. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, நம்ம ஹோல்டுல இல்லை. இதெல்லாம் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் இயக்குறார். யார் அப்படின்னா
அதுதான் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். இந்த இடத்துல 27வது ஸ்லோகத்துல வெறும் ஜட அம்சத்தை மட்டும் சொல்லியிருக்க, பின்பக்கம் இருக்கிற ஈஸ்வரனையும் சைத்தன்யத்தையும் நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும். சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தத்துவவித்து 28வது ஸ்லோகத்தை சொல்லிச்சு. தத்துவவித்து அப்படின்னு சொல்ல தத்துவத்தை அறிந்தவன். என்ன தத்துவத்தை? நான் யார், அதே மாதிரி எனக்கு அந்நியமா இருக்கிற பிரகிருதி என்ன, 3 குணங்களை உடைய பிரகிருதி என்ன, இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சு அறிந்தவன் எவனோ அவன் தத்துவத்தை அறிந்தவன். அந்த தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான்? குணகர்ம விபாக யோகோ, குணத்தையும் கர்மத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவன். அவன் என்ன பண்றான்? இந்த உலகம் மொத்தமும் பாத்தீங்கன்னா குணங்களோட காரியம், சத்வரஜஸ்தமசோட காரியம். இதுல பாத்தீங்கன்னா என்னோட இந்திரியங்கள் மனசும் குணங்கள், வெளியில இருக்கிற குணங்களோட இங்க உள்ள இருக்கிற நான் அப்படிங்கிற குணமானது என்ன பண்ணுது? இயங்குகின்றது, காரியம் பண்ணுது. புஸ்தகத்தை நான் பாக்குறேன், மானிட்டரை பாக்குறேன், இது எல்லாம் பாத்தீங்கன்னா குணங்கள். இத பாத்தீங்கன்னா என்னோட கண்ணுன்ற குணம் பாத்தீங்கன்னா பாக்கு. இதே மாதிரி எல்லா காரியங்களும் நடக்கிறது. நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் இயங்கிறத நான் பார்க்கின்றவனா இருக்கேன் அப்படின்னு தன்னை பார்க்கிறவனா அவன் அறிகின்றான். அதனால பாத்தீங்கன்னா இந்த விதமா தன்னை அறிந்து தான் பார்ப்பவன் இவைகள் எல்லாம் பார்க்க கூடியவைகள் அப்படின்னு அறிந்து இந்த காரியங்களோட அவனுக்கு பாத்தீங்கன்னா சம்பந்தத்தை அடைவதில்லை, பற்றுதலை அடைவதில்லை. ந சஜ்ஜதே இதிமத்வா ந சஜ்ஜதே, குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வா ந சஜ்ஜதே அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 29வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா, பிரகிருதே குண சம்மூடாக குண சஜ்ஜந்தே குண கர்மசு. நம்ம எல்லாரும் எப்படி கர்மத்துல பந்தப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதே குண சம்மூடாக, இந்த பிரகிருதியோட குணங்கள் தான் இது எல்லாம்னு தெரியாம, பிரகிருதியோட குணங்கள் தான் பாத்தீங்கன்னா காரியம் பண்ணுதுன்னு தெரியாம நம்ம என்ன பண்றோம்? குணங்களிலும் குணத்தோட காரியங்களிலும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான் பண்றேன்னு விவேகம் பண்ணாம என்ன பண்ணிட்டோம்? முட்டாளாய் நம்ம அதோட பந்தப்படுகின்றோம். பந்தப்பட்டதுக்கு பிறகு அவங்க என்ன ஆகுறாங்கன்னா தான் அகிருத்ஸ்னவிதா, அது மாதிரி முழுமையை அறியாதவர்கள், பிரித்து அறியாதவர்கள், அறிவில்லாதவர்கள், மந்த புத்தி உடையவர்களை என்ன பண்ண அப்படின்னா கிருஷ்ண வித்துன விசாலையே, அறிவாளியா இருக்கிறவன், புத்திசாலியா இருக்கிறவன், குணங்களையும் கர்மங்களையும் பிரித்தறிந்தவன் என்ன பண்ணக்கூடாது? அது மாதிரி இருக்கிற லோக்க மக்களை புத்தி பேதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு முக்கியமான ஸ்லோகம் 30வது ஸ்லோகம். இந்த பேக்கேஜ்ல 30வது ஸ்லோகம் முக்கியமானது. அப்ப நம்ம என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னும் போது ஆச்சாரியா சொல்ற, நம்ம சாதகர்களா இருக்கிறோம், முமுட்சுக்களா இருக்கிறோம், அஜ்ஞானியா இருக்கும். முமுட்சுவா இருக்கும், இன்னும் ஆத்மாவை அறியல. அப்ப ஆத்மாவை அறியணும், குணத்தை பிரிச்சு அறியணும். நான் யார், இந்த தேகம், இந்த மனசு, புத்தி எல்லாம் என்னன்னு பிரிச்சு அறியணும். அதுக்கு ஒரு சாமர்த்தியம் தேவைப்படுது. எப்படி பாத்தீங்க அப்படின்னா, காத்துல கலந்திருக்கிற அகர்பத்தி ஸ்மெல், காத்துல கலந்திருக்கிற அகர்பத்தி ஸ்மெல்ல நம்மளால வெறும் பிளைன் காத்தாவும் இல்ல அகர்பத்தியோட ஸ்மெல்ல தனியாவும் நம்மளால பார்க்க முடியுமா? யோசிச்சு பாரு. ஏன்னா அகர்பத்தி ஸ்மெல் அந்த காத்தோட மெர்ஜாகி தான் இருக்கு. அப்போ வெறும் காத்தை அறியறதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளோ சட்டிலான மனசு தேவைப்படுதோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா திரஷ்டாவா இருக்கிற என்னையும், திருஷ்யமா இருக்கக்கூடிய இந்த புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம் எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலான மனசு தேவைப்படுது, ரொம்ப சூக்ஷ்ம மனசு தேவைப்படுது. அப்ப அதுக்காக என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, அதுக்கு முதல் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுதா, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா, சந்நியஸ்ய அத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வலஹா. இதான் முக்கியமான ஸ்லோகம் இந்த பிரகரணத்துல. இந்த மொத்த பகவத்கீதையிலையும் இந்த 3வது சாப்டர்ல ஏதாவது முக்கியமான ஸ்லோகம் இருக்குன்னா நமக்கு கமெண்டிங் பாத்தீங்கன்னா மயி சர்வாணி கர்மாணி. கர்மயோகத்துல முதல் ஸ்டெப் எப்பயுமே வச்சுக்கணும். கர்மயோகத்துல முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா 5:10 சொல்லப்பட்டிருக்கு முதல் ஸ்டெப். அதே மாதிரி 2வது அத்தியாயத்திலையும் பாத்தீங்கன்னா கர்மன்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன அப்படின்னு அங்க 48வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. 48வது ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 48 யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்த்வா கரோத்யஹ, யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சியதே அப்படின்னு ஒரு 48வது ஸ்லோகம்.
47வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹே தூர்பூகு மா தே சங்கோஸ்துவ கர்மணி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அப்போ 47, 48 வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கு, தியாகம் பண்ண சொல்லியிருக்கு பகவான்கிட்ட. கர்ம பலன்களை தியாகம் பண்றது தான் கர்ம யோகம். இது வரைக்கும் நம்ம கேட்டதெல்லாம் அது மாதிரிதான் சொல்லியிருக்கோம். பற்றுதல் வைக்காத, கர்ம பலன்களை பற்றுதல் வைக்காத அப்படின்னு. ஆனா இந்த 3வது அத்தியாயத்துல என்ன ஸ்பெஷல் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மங்களையே தூக்கி என்ன பண்றது அப்படின்னா அந்த ஈஸ்வரன் இடத்துல போட்டுறது. ஏன் மயி சர்வாணி கர்மாணி சன்யஸ்யாத்யாத்ம சேதசா. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள புரிஞ்சுக்கணும், குணங்கள் கர்மா பண்ணுது. அந்த குணங்களுக்கு ஆதாரமா யார் இருக்கா, சைத்தன்யம் இருக்கு. அப்ப சைத்தன்யம் பிளஸ் 3 குணங்களோட மாயையோட சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் ஈஸ்வர தத்துவம். அப்ப அந்த ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் பண்றான். இமைக்கிறதுல இருந்து சுவாசம் விடுறதுல இருந்து எல்லா கர்மமும் அவன் தான் பண்றான். அந்தர்யாமியா இருந்துகிட்டு என்னுடைய வாசனைகளுக்கு ஏத்த மாதிரி என்னை நியோகம் பண்றான், ஏவுகின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா கருமத்தையும் நாம் பண்றேன்னு இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன பண்ணணும், இனி நினைக்க போறோம் என்ன பண்றோம்னா பகவான் பண்றார் அப்படின்னு பகவான் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சமர்ப்பணம் பண்றது. வாஸ்தவமானு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நான் பொய்யா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப இனி என்ன பாவிக்க போறேன் அப்படின்னா பகவான் பண்றார் எல்லாத்தையும் அப்படின்னு எல்லா கருமங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது புண்ணியம் பாப்பம் எதை பண்ணினாலும் உள்ளுக்குள்ளார இருக்க அந்த பிரகிருதி பண்ணுது, பிரகிருதிக்கு பின்னாடி அந்த சைத்தன்யம் இருக்கு, அதுதான் ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா கருமங்களையும் அத்தியாத்ம சேதசா சந்நியஸ்ய. அத்தியாத்ம சேதஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா காலமும் ஈஸ்வரன் இடத்துல மனசை கொடுத்துட்டு நிக்கிறதுக்கு பேர் அத்தியாத்ம சித்தம்னு பேர். ஈஸ்வரன் தான் பண்றார், நான் பண்ணலன்னு உள்ளுக்குள்ளார ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும் நமக்கு. சதா காலமும் நான் பண்ணல ஈஸ்வரன் பண்றார், நான் பண்ணல ஈஸ்வரன் பண்றார், நான் பண்ணல ஈஸ்வரன் பண்றார்னு ஒரு விவேகம் ஒரு உள்ளுக்குள்ளார உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, ரொம்ப அவேர்னஸோட எப்பவுமே அதை கண்டினியூவா நீங்க வச்சுக்க முடியுது அப்படின்னா அந்த சித்தத்துக்கு பேர், அந்த மனசுக்கு பேரு அத்தியாத்ம சேதஸ்ன்னு பேர். அந்த அத்தியாத்ம சேதஸ்னால என்ன பண்ணணும், நான் பண்ணல ஈஸ்வரன் பண்றார், நான் பண்ணல ஈஸ்வரன் பண்றார் அப்படின்னு எல்லா கருமத்தையும் தூக்கி அவனிடத்துல சந்நியாசம் பண்ணிட்டு, சந்நியாசம்னா தூக்கி அவனிடத்துல எரிஞ்சிட்டு தூக்கி போட்டுட்டு, நிராசீர் நிர்மமோ பூத்துவா. நிராசீர் அப்படின்னா எந்த ஒரு ஆசையும் இல்லாம கர்த்தா தான். ஆனா எப்படிப்பட்ட கர்த்தா அப்படின்னா 2 கர்த்தா சொல்லியிருக்கோம். என்ன கர்த்தா, முக்கிய கர்த்தா, கவுன கர்த்தான்னு 2 பேர். ஒரு வீடு கட்டுறாரு ஒருத்தர் எஜமானர். ஆனா வீடு கட்டுறாருன்னா அவர் வந்து இறங்கி கொத்தனார் வேலையெல்லாம் அவர் பண்றது இல்லை, மேசன் வேலையெல்லாம் அவர் பண்றது இல்லை. அப்ப நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை மேக் பண்றாங்க. அப்ப அந்த வீட்டை மேக் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் என்ன பேரு அப்படின்னா கவுன கர்த்தா அப்படின்னு பேர். முக்கிய கர்த்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஓனர், ஹவுஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் எனக்கு இந்த பிளான் படி இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான மணியை ஸ்பெண்ட் பண்ணி பண்ண வைக்கிறார். அப்ப அந்த முக்கிய கர்த்தா வந்து எப்படி முக்கிய கர்த்தாக்கு ஏத்த மாதிரி அந்த கவுன கர்த்தாக்கள் வேலை செய்யறாங்களோ அதே மாதிரி நம்ம தேகத்துக்குள்ளார அந்தர்யாமி ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மாவோட ப்ளூ பிரிண்ட் அவர் கையில இருக்கு. நம்மளுடைய கேரக்டர் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் அந்த பிராரப்த கர்மாவோட ப்ளூ பிரிண்ட் அவர்கிட்ட இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா 18வது சாப்டர்ல பகவத்கீதையில சொல்லுது, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அப்படின்னு. உள்ளுக்குள்ளார அந்த ஈஸ்வரன் அந்தர்யாமியா இருந்துகிட்டு எல்லா ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளை என்ன பண்றார், யந்திரத்துல அப்படின்னா ஜாயிண்ட் வீல்ல ஏறி உட்கார்ந்தவங்க மாதிரி நம்மளை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கார். எதை வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்றார், மாயையா, மாயைய வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்றார். இப்ப நம்ம பிரகிருதின்னு சொல்றோம்ல, அந்த பிரகிருதி தான் மாயா. அந்த மாயைய வச்சுக்கிட்டு அந்த அந்தர்யாமி ஈஸ்வரன் நம்மளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டி படைக்கின்றார். அப்ப முக்கிய கர்த்தா யாரு, அவர் ஆடுறார், நம்ம ஆடுறோம் சுவாமி. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா பிம்பமா இருக்கார், நம்ம பிரதிபிம்பமா இருக்கும் சுவாமி. பிம்பம் கையை தூக்குச்சுன்னா பிரதிபிம்பம் கையை தூக்கும். பிம்பம் வந்து தலையை அசைச்சுது அப்படின்னா அந்த கேமரால தெரியல, பிரதிபிம்பம் தலையை ஆட்டும். இது மாதிரி அப்ப யார் வாஸ்தவத்துல கர்த்தான்னு கேட்டீங்கன்னா பிரதிபிம்பம் கர்த்தாவா பிம்பம் கர்த்தாவான்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, பிம்பம் தான் கர்த்தா.
பிரதிபிம்பம் கர்த்தா இல்லை. இத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் பாத்தீங்கன்னா அத்தியாத்ம சேத்தஸ்னு, அத்தியாத்ம சித்தம், நல்ல விவேகம் பண்ணி புரிந்த சித்தம். இந்த சித்தத்தினால எல்லாத்தையும் பகவான்கிட்ட போட்டுட்டு நான் பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு ஆசைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு ஆசைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆசைப்பட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஜென்மம் கிடைக்கும். அது மாதிரி என்ன பண்ணணும்? ஆசைகள் எல்லாத்தையும் ஜென்மம் கிடைக்கும்னு பயத்தினால விட்டுட்டு நிர்மமக, என்னோடதுன்னு ஒண்ணு இல்லை, எல்லாம் ஈஸ்வரனோடது. இந்த மொத்த வெல்த்தும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோடது. இதை நான் ஆசைப்பட்டு பாத்தீங்கன்னா என்னோடது 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 நான் சொல்லிட்டு இருக்கேன். பொய்யா பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இதுல ஏதாவது என்னோடதுன்னு இருக்கா? எதுவுமே என்னோடது இல்லை. இந்த தேகம் பஞ்சபூதங்களோடது, என்னோடது இல்லை. இது எல்லாம் ஒவ்வொன்றுத்தையா பார்ட்டா கழட்டி பார்த்தோம் அப்படின்னா இதுல எதுவுமே என்னோடது இல்லை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா என்னோடதுன்னு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நல்ல மமபாவத்தை விட்டுட்டு, மமக்காரத்தை விட்டுட்டு, யுத்தியஸ்வ விகதஜ்வரக. விகதஜ்வரகனா எந்த ஒரு மனக்கலக்கமும் இல்லாம நமக்கு என்ன ரோல் கொடுத்துருக்கோ, நமக்கு ஸ்லேவா இருக்கோம், நம்ம ஒரு வேலைக்காரனா இருக்கோம், ஈஸ்வரன் என்ன கொடுத்துருக்காரோ அந்த ரோலை பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. மனக்கலக்கம் இல்லாம துக்கம் இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கான யுத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? பண்ணியாகும், நம்ம கர்மத்தை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30வது ஸ்லோகம். இந்த 3வது அத்தியாயத்துல இது மட்டும்தான் பாத்தீங்கன்னா உபதேசம். உபதேசம் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்த 3வது அத்தியாயமும் இந்த ஒரே ஒரு உபதேசம் தான். முடிஞ்சு போச்சு. அப்ப முதல்ல கர்ம பலன்களை தியாகம் பண்றது, 2வது பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தையே தூக்கி நான் கர்த்தா, கவுன கர்த்தாவா ஆயிடுறேன், ஈஸ்வரன் முக்கிய கர்த்தாவா ஆயிடுறேன். கவுன கர்த்தானா செகண்டரி, கவுனம்னா செகண்டரின்னு அர்த்தம். நான் பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி ஆயிடுறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னா கர்த்தா ஈஸ்வரன். நல்லா தெரிஞ்ச கர்ம பல தியாகம், அது மூலமா கர்த்திருவத்தையே கர்த்திருவத்தை தூக்கி அவன் மேல போட்டதுக்கு பிறகு இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா எது வரைக்கும் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 32 வரைக்கும் சொன்னோம். இதுதான் பகவானோட மதம், இதுதான் மதம், வேதாந்த மதம் இதுதான், வேத மதம் இதுதான், ஈஸ்வரனோட அபிப்பிராயம் இதுதான். இங்க யாரும் கர்த்தா இல்லை, ஈஸ்வரன் மட்டும்தான் கர்த்தா. இந்த விதமா யாரு ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மாணவாக ஸ்ரத்தாவந்தோ அனசூயந்தே முச்சியந்தே தேபி கர்மபிகி அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா யாரு இந்த அபிப்பிராயத்தை ஃபாலோ பண்றாங்களோ, இந்த மதத்தை, பகவானோட மதத்தை, அபிப்பிராயத்தை, பிலாசபியை யாரு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? அனுதிஷ்டந்தி, நித்தியம் அனுதிஷ்டந்தி. எனக்கா ஒரு நாள் பண்றது இல்ல, காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் பகவானை நீதான் பண்ற, நீதான் பண்ற, நீதான் பண்ற, நான் பண்ணல அப்படின்னு சதா காலமும் பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தை யாரு பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு அதுலயே நிக்கிறாங்களோ அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க? ஸ்ரத்தாவந்தக, ஸ்ரத்தையோடு கூடினவர்களாக, அனசூயந்தக, எந்த ஒரு ஜலசும் இல்லாம, கிரிட்டிசைஸ் எதுவும் இல்லாம, பகவானை பத்தின எந்த கிரிட்டிசைஸும் இல்லாம, பகவானை பத்தி பாத்தீங்கன்னா பொறாமை இல்லாம பக்தியோடு ஸ்ரத்தையோடு இருந்துகிட்டு யார் பண்றாங்களோ அவர்களும் முச்சியந்தே தேபி கர்மபிகி, அவர்களும் கூட பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்ப கர்மங்களிலிருந்து விடுபடுகின்றார்கள் அப்படின்னு 31ல சொல்லிச்சு. 32ல பாத்தீங்கன்னா நல்லவனை பத்தி பேசினா கெட்டவனை பத்தி பேசணும், கெட்டவங்களை பத்தி பேச ஆரம்பிக்குது. ஏ த்வேதப்யசூயந்தோ நானு திஷ்டந்தி மேமதம் சர்வஜான விமூடாம்ஸ்தான் வித்தி நஷ்டான சேதசக. இந்த பகவானோட பிலாசபிக்கு ஆப்போசிட்டா நமக்கு வார்னிங் கால் கொடுக்கிறார் பகவான். எப்பவுமே வார்னிங் கால் கொடுக்கணும், இல்லைன்னா நமக்கு பயம் வரவே வராது. இப்பவும் பயம் வர மாட்டேங்குது நமக்கு. அப்ப பாத்தீங்கன்னா பகவான் சொல்றாரு, எவர்கள் பாத்தீங்கன்னா ஏ தூ ஏதத் அபியசூயந்தக, எவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அபியசூயந்தகனா பொறாமை உடையவர்களாக, பகவானோட பிலாசபியை கிரிட்டிசைஸ் பண்றவங்களா, பகவானை கிரிட்டிசைஸ் பண்றவங்களா, வேதத்தை கிரிட்டிசைஸ் பண்றவங்களா, வேதத்தோட மதத்தை கிரிட்டிசைஸ் பண்றவங்களா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ந அனுதிஷ்டந்தி மே மதம், என்னுடைய இந்த மதத்தை, என்னுடைய அபிப்பிராயத்தை யாரு ஃபாலோ பண்ணலையோ அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஞானிகளா இருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல, சர்வஜான விமூடான். அவங்க எல்லாம் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகியல்ல இருக்கக்கூடிய மாயா இருக்குல்ல, மொத்தமும் உலகமும் மாயா தானே. இந்த மாயா பாத்தீங்கன்னா விதவிதமா ஷோ காட்டிக்கிட்டு இருக்கு, நமக்கு மாயாஜாலம் காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாயாஜாலத்துல இருக்கிற விஷயங்களால பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு அறிவாளி, அவ்வளவு அறிவாளியாக்கும், நான் ரொம்ப புத்திசாலி, நான் பெரிய எக்ஸ்பர்ட், எனக்கு இந்த பத்தின பெரிய ரிசர்ச்சர் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இந்த உலகியல் விஷயங்களையே அறிஞ்சிருக்காங்க.
அப்படிப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளி விஷயமான ஞானங்களால் அவங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த பகவானை பிரிச்சறிய முடியாம அவங்களுடைய புத்தி என்ன இருக்கு அப்படின்னா சர்வ ஞான விமூடான். அவங்களுடைய புத்தி வந்து பாத்தீங்கன்னா மயக்கத்தை அடைந்து மோகத்தை அடைந்து அந்த பகவானை பிரிச்சு அறிய முடியல அவங்களுக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டினாக்கா அவங்களை நஷ்டான் அச்சேத சகவித்தி, அவங்க நாசமா போனாங்க என்று அறிந்து கொள்வாயாக. அவங்களுடைய புத்தி நாசமா போச்சு என்று அறிந்து கொள்வாயாக. என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப பிறந்து இறந்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ 27ல இருந்து 32 வரைக்கும் ஈஸ்வரன் தான் கர்த்தா, ஜீவர்கள் வந்து கௌன கர்த்தா தான் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம். இது எல்லாமே நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். பகவத்கீதை 700 ஸ்லோகம் இல்லை, பகவான் நமக்காக அனுகிரகம் பண்ணியிருக்காரு. விதவிதமா அந்த புத்திக்கு ரிப்பிட்டேஷன் பண்ணாதான் புத்திக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு. இவ்வளவு சொல்லி கூட வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? இதை சொல்லி முடிச்சு மறுநாளே மோகம். யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து நஷ்டம், எனக்கு நஷ்டோ மோகம் ஸ்மிருதிகளாக பின்னாடி சொல்றான், என்னுடைய மோகம் போச்சு கிருஷ்ணா அப்படின்னு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மோகம் போகவே இல்லை. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அபிமன்யு எனக்கு திரும்ப கொடு அப்படின்னு புத்திர மோகத்துல இருக்கான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோகம் போகவே இல்லை. 700 ஸ்லோகங்கள் சொல்லி கூட பகவத்கீதா சொல்லி கூட வந்து பாத்தீங்கன்னா புரியும். அப்ப விதவிதமா அப்ப என்ன பண்ணணும்? 7000 சொல்ல வேண்டியது, திரும்பவும் அனுகீதா வந்து அர்ஜுனனுக்கு சொல்ல வேண்டியது. அப்ப அர்ஜுனனுக்கே அப்படின்னா நமக்கு திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது இந்த ஸ்லோகங்கள். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப கருணையோடு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லிட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன். 5வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 10வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது பிரம்மன் யாதாய கருமாணி. பிரம்மன் யாதாய கருமாணி 30வது ஸ்லோகத்துக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. 30வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா மயி சர்வாணி கருமாணி சந்நியாத்யாத்ம சேதசா இருக்கு. என்னிடத்தில் சர்வ கர்மங்களையும் என்ன பண்ணு, சந்நியாசம் பண்ணு, தூக்கி எறியுது அப்படின்னு. அதே ஸ்லோகம் 5:10 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு பிரம்மன் யாதாய கருமாணி, பிரம்மத்தினிடத்துல எல்லா கருமங்களையும் சுமத்தி விட்டு தூக்கி போட்டுட்டு, நான் பண்ணல பகவான் பண்றார் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு, சங்கம் தியக்துவா கரோத்தியக, நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ இதுல எதுலையுமே பற்றுதல் வைக்காம நடக்கட்டும் பகவான் பண்றார் அப்படின்னு எதுலையுமே பற்றுதல் இல்லாமல் எவன் பண்ணுகின்றானோ லிப்பியதே நசபாப்பேன பத்மபத்திரம் இவாம்பசா, அவன் எந்த ஒரு கர்மத்தினாலும் என்ன பண்ணுவதில்லை, பற்றப்படுவதில்லை. தாமரை இலை தண்ணீர் மாதிரி அவன் ஒட்டாதவனா இருக்கான். தாமரை இலையில தான் தண்ணீர் இருக்கு, ஆனா வந்து அந்த தாமரை இலையோட அந்த தண்ணி ஒட்டுறதே இல்லை, டிராப் அப்படி துண்டா இருக்கு. அதே மாதிரி இவன் கர்மத்தை பண்ணுறான், ஆனா கர்மத்தோடு வந்து பாத்தீங்கன்னா இவன் ஒட்டுவதில்லை, பந்த பாசத்தை அடைவதில்லை, புண்ணிய பாப்பத்தை அடைவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப பாவம் எப்படி அந்த தாமரை இலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி அதை ஒட்ட விடாம தடுக்குதோ, சின்ன ரோமம் வேறு இருக்கும், அது வந்து தண்ணியை வந்து உள்ள ஒட்டாம தடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற பாவம், அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை ஒட்டாமல் செய்துவிடும். அதுதான் 31ல சொல்லியிருக்கு. 30, 31 ரெண்டுத்திலையும் இருக்கிறத ஒரே ஸ்லோகமா 5:10 சொல்லியிருக்கு. அற்புதம் பாருங்க. இதுல சொல்லியிருக்கு மயி சர்வாணி கருமாணி சந்நியாத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜுரக. இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா 5:10 முதல் லைன்ல பிரம்மன் யாதாய கருமாணி சங்கம் தக்வா கரோத்தியகன்னு சொல்லியாச்சு. அப்புறம் 31ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தாவந்தோ அனசூயந்தே முச்சியத்தே தேபி கர்மபிகின்றது, அவர்கள் கர்மத்திலிருந்து விடுபடுகிறார்கள் அப்படின்னு. அததான் 5:10 2வது லைன்ல வந்து லிப்பியத்தே நசபாப்பேன பத்மபத்திரமைபாம்பசான்னு சொல்லியிருக்கு. அப்போ 5:10 2 ஸ்லோகத்தையும் ஒரே ஸ்லோகமா சொல்லி வச்சிருக்கு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா 18வது அத்தியாயம். 18வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 56ல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா வந்து பாத்தீங்கன்னா 66 வரைக்கும் 10 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி தான் திரும்ப திரும்ப பேசுது. நான் ஏன் திரும்ப திரும்ப பேசுறதுனா ஒரே விஷயம் தாங்க. என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? மொத்த பகவத்கீதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், அதுக்கப்புறம் கர்ம பல தியாகம், அதுக்கப்புறம் கருத்திருத்துவ தியாகம், இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தான் யார் அப்படின்றது ஈஸியா தெரிஞ்சு. இந்த 4 கண்டிஷனை நீங்க அப்ளை பண்ணினீங்கன்னா மொத்த பகவத்கீதை ரெப்ளிகேஷன் இதே வந்துட்டு இருக்கும். எத்தனை ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா
இந்திரிய நிகிரகத்துக்கு வருதுன்னு பாருங்க, மனோ நிகிரகத்துக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க, அதுக்கப்புறம் கர்ம பலனை தியாகம் பண்ணு சொல்லுதுன்னு எவ்வளவு வருது பாருங்க. அப்புறம் நீ கர்த்தா இல்லை, கர்த்தாலாம் ஈஸ்வரன் தான் அப்படின்னு பிரகிருதி தான் சொல்லுதுன்னு சொல்லுது. 3 குணங்கள் தான், இந்த 4 விஷயம் தான். அப்ப இது எல்லாத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா தான் தானா நிக்கிறது ரொம்ப ஈஸியா சம்பவிச்சு. அப்ப 18வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 56வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். சர்வ கர்மாணி கர்மாண்யபி சதா குர்வானோ மத்யபாஸ்ரயः மத்பிரசாதாதவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். சர்வ கர்மாண்யபி சதா குர்வானோ மத்யபாஸ்ரயः, எல்லா கருமங்களையும், சர்வ கர்மாணி திரும்பவும் அங்கேயே வந்திருக்கு 55 56லயும், எல்லா கருமங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சதா குருவானக, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். 24 மணி நேரமும் கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கான். மற்றவங்க அஜ்ஞானிகள் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றான்? மத்வியபாஸ்ரயா, ரொம்ப அற்புதமான பதம். மத்வியபாஸ்ரயன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னையே சரணாகதி பண்ணவனா. சரணாகதினா என்ன அர்த்தம்? நான் பண்ணல பகவான் பண்றார், நான் பண்ணல பகவான் பண்றார், நான் பண்ணல பகவான் பண்றார் அப்படின்னு சதா காலமும் பகவான் மேலேயே கர்மங்களை போட்டுட்டு பகவானுக்காகவே எவன் கர்மா பண்றானோ அவனுக்கு என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மத் பிரசாதாத், அவனுக்கு பகவான் வந்து ஒரு பிரசாதம் கொடுக்கிறாரு. என்ன பிரசாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியாத்ம பிரசாதம் அப்படின்னு ஒரு பிரசாதம் கீதால வரப்போகுது, இதுல யோக சூத்திரத்துல வரப்போகுது. ஏற்கனவே பிரசாதம் அதிகச்சதி அப்படின்னு 2வது சாப்டர்ல பார்த்துருக்கோம். யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஈஸ்வரன் பண்றார் அப்படின்னு நீங்க நல்லா கர்ம பலனையும் கர்த்திருவத்தையும் தூக்கி அவனையே போட்டுட்டு இருக்கீங்களோ சும்மாவது சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப மேலெல்லாம் போக வேண்டாம். பேருக்காவது வந்து ஆரம்பிச்சிடும். எதை பண்ணாலும் நான் கேட்கல பகவான் கேட்கிறார். உள்ள இருந்து யார் கேட்கிறா? பகவான் கேட்கிறார். நாம் பாடம் படிக்கல, உள்ள இருந்து பகவான் பாடம் படிச்சுட்டு இருக்கார். நாம் பாடம் சொல்லி கொடுக்கல, பகவான் உள்ள இருந்து பாடம் சொல்லி கொடுக்கிறார். அப்படின்னு நாம் பேசல, பகவான் பேசுறார். நான் பார்க்கல, பகவான் பண்றார் பார்க்கிறார். அப்படின்னு எல்லா கர்மத்தையும் நம்ம உள்ள அவன் ஈஸ்வரன் மேல போட 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 உள்ளுக்குள்ளார ஒரு பிரசாதம் வருது. என்ன பிரசாதம்? மத்து பிரசாதா. பிரசாதம் எது அப்படின்னு கேட்டா மனசாந்தி தான் பிரசாதம். இதை இப்ப அப்ளை பண்ணினீங்கன்னாவே மனசாந்தி இந்த க்ஷணத்திலேயே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. இந்த மனசாந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம், பகவானோட பிரசாதம். அந்த பிரசாதத்தினால என்ன பண்றா? சாஸ்வதம் பதமவ்யயம் ஆப்னோதி. அந்த நித்திய பதம்னு சொல்லக்கூடிய மோட்ச பதம் இருக்கே, சாஸ்வதம் பதம்னா எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தை இவன் என்ன பண்றான்? அடைகின்றான், மோட்சத்தை அடைகின்றான் அப்படின்னு 56 18 56 56 57 58 59 60 எல்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க 5 ஸ்லோகங்களோட எலாபரேட்டான ஃபார்ம் வச்சு 57வது ஸ்லோகம் சொல்றாரு. சேதசா சர்வ கர்மாணி மயி சந்யஸ்ய மத்பரஹ புத்தி யோகம் உபாஸ்ரித்ய மச்சித்த சததம் பவ. அப்படியே இருக்குங்க. நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 30வது ஸ்லோகம், இப்ப நம்ம 3வது அத்தியாயம் 30வது ஸ்லோகமும் 18வது அத்தியாயம் 57வது ஸ்லோகமும் ஒரே மாதிரி இருக்கும். சேத்தசா சர்வ கர்மாணி. சேத்தஸ்னா இங்க நம்ம அத்தியாத்ம சேத்தசான்னு பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளைனா சேத்தசான்னு போட்டிருக்காரு. புத்தியினால், விவேக புத்தியினால் ஈஸ்வரன் பண்றார்ன்ற புத்தியினால சர்வ கர்மாணி எல்லா கருமங்களையும் மயி சந்நியஸ்ய, அப்படியே இருக்கு பாருங்க, மயி சந்நியஸ்ய என்னிடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு தூக்கி போட்டு பகவான் பண்றாரு. எனக்கு அதெல்லாம் ஒன்னும் சம்பந்தம் இல்லைங்க. மனசுக்குள்ளார சொல்லணும், எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் சம்பந்தம் இல்லை. உள்ள இருந்து பண்ண சொல்றான், நான் பண்றேன். நீங்க திருவண்ணாமலையில வந்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் நிறைய பேர் மாறிட்டாங்க. பழைய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, பெரியவங்க எல்லாம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில நிறைய வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஆட்களா காவி போட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நியூ பர்சன்ஸ் நிறைய இருக்காங்க. எல்லாம் ரவுடிஸ் மாதிரியே இருக்காங்க பாக்குறது. முன்னாடி இருந்தவங்க கொஞ்சம் நல்ல சாதகர்கள், பக்தர்கள் இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது காவி போட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. நல்ல ஆட்களும் இப்பவும் இருக்காங்க. அதெல்லாம் இதுல நிறைய பேர் வந்து பொய்யான ஆட்கள் உள்ள வந்துட்டாங்க நிறைய. முன்னாடி எங்கேயாவது நாங்க போறோம் அப்படின்னா சாதுக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவன் பண்ண சொல்றாங்க பண்றாங்க அப்படின்னு. அவ்வளவு சொச்சமா வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தி இருக்கும் அவங்கள்ட்ட. சாதுக்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் நான் பண்ண சாமி, அவன் பண்ண சொல்றான் சாமி. யாரு?
அண்ணாமலையார் பண்ண சொல்றாரு, நான் பண்றேன், எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுதான் பெரிய ஞானம். இந்த ஞானம் ஒருத்தட்ட இருக்கு அப்படின்னா, நான் பண்ணல, பகவான் பண்ண வைக்கிறார், பகவான் பண்றார் அப்படின்னு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போட்டு எதுக்காக போடணும் அப்படின்னா, அந்த 57வது ஸ்லோகத்தை சொல்லுது, மத்பரக மயி சந்நியசி, என்னையே லட்சியமா வச்சுக்கிட்டு பகவானை தான் நம்ம பிராப்தி பண்ணணும். பகவானை பிராப்தி பண்றதுக்காகத்தான் பாத்தீங்கன்னா அந்த கர்மத்தையே அவனிடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு புத்தி யோகம் உபாசிருத்திய. புத்தி யோகம்னு என்ன சொல்லியிருக்கோம்? ஞானம். ஞானத்துக்கு பேர் புத்தி யோகம். என்ன ஞானம்? நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் திரஷ்டா. கர்த்திருவமும் போக்திருத்துவமும் என்னிடத்தில் கொஞ்சமும் இல்லை, நான் சச்சிதானந்தமா இருக்க. யாரு பண்றா காரியத்தை எல்லாம் அப்படின்னா எல்லாம் திருஷ்யம், இந்த மாயாமயம் அப்படின்ற ஞானத்தோட புத்தி யோகம் உபாசிருத்திய. இந்த ஞானத்தை பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியம் பண்ணி சார்ந்து இருந்துகிட்டு மச்சித்தக சததம் பவ, சதா காலமும் சித்தத்தை என்னிடத்திலேயே வைத்திரு. மச்சித்த சததம் பவ, சதா காலமும் என்னிடத்திலேயே சித்தத்தை வை. அப்ப என்ன பண்ணணும்? பகவான் பண்றார். இது மெதுவா முதல்ல பிராக்டிஸ் என்ன பண்ணுவோம்? சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, நான் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய, திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்பவும் சொல்றேன். ஆனா முன்னாடி சொல்றதுக்கும் இப்ப சொல்றதுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு வாட்டி திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அபியாசம் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மெதுவா ஹேபிட் ஆகி போயிடும். உங்க உள்ளுக்குள்ளார புத்தியில பதிஞ்சிரும். என்ன பதிஞ்சிரும்? நான் பண்ணல, ஈஸ்வரன் பண்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, அப்பப்போ சொன்னா போதும். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இருக்கும்போது என்ன பண்ணணும்? எல்லா கருமத்தையும் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த மரமண்டைக்கு நல்ல புத்திக்கு மந்த புத்திக்கு நல்லா உரைக்கிற மாதிரி, ஆணி அடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்திலையும் சொல்லணும். மெதுவா அது சுவாபாவிகம் ஆயிடும் நமக்கு. அப்ப பகவானிடத்திலேயே சதா காலமும் சித்தச்ச வைச்சவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் 18 சொல்லு, மச்சித்த சர்வ துர்காணி மத் பிரசாதா தரிஷ்யசி அதச்சேத்வம் அகங்காராத் நஸ்ரோஷ்யசி வினக்ஷ்யசி. இந்த ஸ்லோகத்துல நிந்தனையும் பண்ணிருக்கல. 32வது ஸ்லோகத்துல அக்ஞானிய நிந்தனை பண்ணுச்சுல, அது அப்படியே 58வது ஸ்லோகத்துல நிந்தனையும் சொல்லப்பட்டிருக்கு. மச்சித்தக, என்னிடத்திலேயே சித்தத்தை வைத்தவனாக, நான் திரஷ்டா அப்படின்ற இதுலயே சித்தத்தை வச்சவனா, பகவானிடத்திலேயே புத்திய வச்சவனாக, சர்வ துர்காணி, எல்லா துக்கங்களையும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவ? தரிஷ்யசி மத் பிரசாதாத், என்னுடைய அனுகிரகத்தினால, என்னுடைய பிரசாதத்தினால நீ என்ன பண்ணுவ? எவ்வளவு பெரிய பாப்பம் பண்ணாலும் பகவான் பண்றார் அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு நிச்சயம் இருந்துச்சு அப்படின்னா எந்த பாப்பங்களும் உங்களை தொடவே தொடாது. எல்லா இன்னல்கள்ல இருந்தும் துக்கத்திலிருந்தும் நீங்க என்ன பண்ணலாம்? தாண்டி போயிடலாம். தரிஷ்யசி, கடந்து போயிடலாம். அதச்சே, ஒருவேளை அர்ஜுனா, ஒருவேளை துவம் அகங்காராத், நீ அகங்காரத்தினால பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அகங்காரம், நான் பண்றேன்னு. அது மாதிரி அகங்காரத்தினால பாத்தீங்க அப்படின்னா ந ஸ்ரோஷ்யசி வினங்ஷ்யதி, நீ பாத்தீங்க அப்படின்னா என்னோட பேச்ச கேட்கல அப்படின்னா, என்னோட பிலாசபிய கேட்கல அப்படின்னா, இங்க இருக்குல்ல 32 என்ன சொல்றாரு? ஏத்து தத் அப்யசூயந்தோ நானு திஷ்டந்தி மே மதம் சர்வஜான விமூடாம்ஸ்தான் வித்தி நஷ்டான சேத்தசகன்னு சொல்லிருக்குல்ல, இது அப்படியே அங்க சொல்ற. என்னுடைய மதத்தை, என்னுடைய அபிப்பிராயத்தை நீ ஒருவேளை அனுஷ்டானம் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவ அப்படின்னா வினங்ஷ்யசி, நாசமா போவ. அப்படியே சொல்லிருக்க. நீ என்னாவ? நாசத்தை அடைவாய். என்ன நாசம் சுவாமி அப்படின்னு கேட்டா, ஒன்னும் இல்ல, திரும்ப புழு பூச்சியா அந்த 84 லட்சம் யோனியில எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோன்னு தெரியல, இனி எத்தனை கோடி ஜென்மம் எடுக்கணும்னு தெரியாம போயிடும். பிறந்து இறந்து நல்லா நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ செட்டில் ஆயின மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். நம்மள மாதிரி முட்டாள் வேற யாருமே இல்லை. நல்லா கொஞ்சம் வீடு இருக்கு, நல்ல ஒய்ஃப் இருக்காங்க, நல்ல சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, சொன்னபடி கேட்கிறாங்க, கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஹெல்த் ஓரளவு பரவாயில்ல. இப்போ நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது துக்கமா வருது. எவ்வளோ ஜென்மங்கள், மோசமான ஜென்மங்கள், கை இல்லாம, கால் இல்லாம, கண் இல்லாம, ஐயோ துக்கமோ துக்கம். நேற்று ஒரு காசால இருந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன்.
ஒரு ஒரு வீடியோ, அந்த ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை தயார் பண்ணியிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் நிறைய வாரை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வார் மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு மோசமான வார் இல்லவே இல்லை. அவர் ஒரு பழைய வீடியோ போடுறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட அண்ணனோட ஃபேமிலி ஒரு சின்ன குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், வீட்டுக்குள்ளார 4-5 பேர் வந்து கேக் வெட்டி அதை சாப்பிட்றாங்க. இது அப்படியே இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நல்ல வீடு, நல்ல கார் எல்லாம் இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரொட்டி துண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடி போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்க வேண்டியதா இருக்கு. இப்ப ரொட்டி துண்டு கிடைக்கல, ஒரு ரொட்டி கிடைக்கலன்னா யோசிச்சு பாருங்க. லைஃப் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து ஏகப்பட்ட பேர் இறந்து போயாச்சு. ஏகப்பட்ட பேருக்கு வந்து இது இல்லை. என்ன யாரோட கர்மா இது ஒன்றும் புரியாது. நமக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளவு மோசமா இருக்கு. மாடு வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே மோசமா பிறக்குது. நாய் பிறக்கும் போது நான் மோசமா பிறக்குது, கை கால் இல்லாம. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, நம்ம தான் எத்தனை லட்சம் பிறவி, எத்தனை கோடி பிறவி வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் துக்கத்தை அனுபவிச்சோம், மறந்துட்டோம் நம்ம. இப்ப நமக்கு நல்லா இருக்கிறதுனால நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சேஃபா இருக்கும் சுவாமி, செட்டில் ஆயிட்டோம். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நம்மள மாதிரி மூர்க்கன் முட்டால் வந்து வேற யாருமே இருக்க முடியாது. செட்டில் ஆயிட்டோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அன்செட்டில்டா இருக்கும். மோட்சம் மட்டும்தான், ஈஸ்வரன் மட்டும்தான் நமக்கு சரணாகதி பண்ணா சேஃபா இருப்போம். இது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மோகத்தினால, இந்த பந்த பாசத்தினால அஜ்ஞானிகள் சுத்தி இருக்கிற அஜ்ஞானிகளோட போட்டி போட்டுட்டு இருக்கோம். நம்ம அஜ்ஞானிகளோட வந்து நம்ம காம்படிஷன் பண்ணவே கூடாது. ஞானி புருஷர்களோட காம்படிஷன் பண்ணோம்னா இந்த சம்சாரத்துல இருந்து விடுபட்டுறலாம். பகவான் சொல்றதை கேட்டோம் அப்படின்னா நாசமாகாம இருக்கணும். அப்ப ஆச்சாரியார் 58 தெளிவா சொல்றாரு. சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, எது அகங்காரமாசிரித்தி 59, 18, 59. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனா, எது அகங்காரமாசிரித்திய ந யோத்ஸ்ய இதி மன்யசே, நான் வந்து யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அகங்காரத்தை சார்ந்து இருந்துகிட்டு நீ ஒருவேளை சொன்ன அப்படின்னா, மித்யா ஏஷ வியவசாயாஸ்தி, உன்னுடைய அந்த தீர்மானம் இருக்கே, உன்னுடைய அந்த தீர்மானம் நிச்சயம், நான் போர் பண்ண மாட்டேன்னு சொல்றியே, அது வந்து பாத்தீங்கன்னா பொய்யான ஞானம். அது மாதிரி உன்னால பண்ண முடியாது. பிரகிருதி ஸ்வாம் நியோக்ஷியதி, அற்புதமா சொல்லிட்ட. இதான் இங்க முக்கியமானது. பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக வந்துச்சுல்ல, அந்த ஸ்லோகத்தை அப்படியே 59வது ஸ்லோகமா 18வது சாப்டர்ல சொல்ற. நீ பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் கூட உன்னுடைய பிரகிருதி, உனக்குள்ளார இருக்கிற அந்த 3 குணம், அது என்ன பண்ணும் அப்படின்னா உன்னை பண்ண வைக்கும். வலுக்கட்டாயமா உன்னை பண்ண வைக்கும். நீ பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்க முடியாது. கங்கோத்திரில போயிட்டு சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க, பத்ரிநாத்லயும் கங்கோத்திரிலயும் போய் உட்கார்ந்துருவாங்க. அவன் பக்குவம் ஆயிருக்க மாட்டான், கர்ம பல தியாகத்தை பண்ணிருக்க மாட்டான், கர்ம தியாகத்தை பண்ணிருக்க மாட்டான். உள்ளுக்குள்ளார வாசனைகளும் ஆசைகளும் எல்லாம் இருக்கும். சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பெருமைக்காக போய் உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா ஒரு 6 மாசம் இருந்துட்டு வந்துட்டு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருந்தாருப்பா, இங்க இருந்தாரு அப்படின்னு. அங்க போய் குகையில போய் உட்கார்ந்து இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குகையில உட்கார முடியாது. உட்கார முடியாம கண்ட கருமத்தை பண்ணிட்டு இருப்பான் அங்க உட்கார்ந்துக்கிட்டு. அப்ப அதுக்கு போகாமையே இருக்கலாமே, ரிஷிகேஷ்லயே இருந்துக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா பெருமைக்காக. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்குள்ளார இருக்க அந்த பிரகிருதி 3 குணங்கள், அது நம்ம பண்ண மாட்டோம்னு உட்கார்ந்தா கூட அது நம்மளை பண்ண வைக்கும் அப்படின்னு அர்ஜுனன்ட்ட சொல்றாரு. நீ யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் கூட உன்னை யுத்தம் பண்ண வைக்கும் உன்னுடைய பிரகிருதி. அதுக்கப்புறம் 60வது ஸ்லோகம் சொல்றாரு, ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்த ஸ்வேன கர்மனா கர்த்தும் நேச்சசி என் மோகாத் கரிஷ்யசி அவசோபி சகா அவசோபி தத்து அப்படின்னு 60வது ஸ்லோகம் 18, 60. ஆச்சாரிய சொல்றார், ஸ்வபாவஜேன கௌந்தேய, ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போதே எதோட பிறக்கிறோம், இந்த குணங்களோட பிறக்கிறோம். கூடவே கர்மா, பிராரப்த கர்மாவோட பிறக்கிறோம். நம்ம பை பர்த் நம்ம கூடயே வந்தது நம்முடைய குணம், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிராரப்த கர்மம். இந்த 2தோட ஸ்வபாவஜேன கௌந்தேய, கௌந்தேய என்ன பண்றோம், அந்த சுபாவமா உண்டான கர்மத்தினாலும் குணங்களாலும் நிபத்த ஸ்வேன கர்மனா, தன்னுடைய கர்மத்தினால் பந்தப்பட்டவர்களாக நம்ம எல்லாம் பிறக்கிறோம். பை பர்த் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம், வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த வரத்துப்படி வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ணணும். கர்த்தும் நேச்சசி என் மோகாத், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஒரு கர்மத்தை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசோபி தத்து கரிஷ்யசி அவசோபி தத்து,
வலுக்கட்டாயமா நீங்க பண்ண வைக்கப்படுவீர்கள். வசம் இல்லாம, உங்க வசம் இல்ல, உங்களோட கண்ட்ரோல் இல்ல, எல்லாம் பிரகிருதியோட கண்ட்ரோல், பிராரப்தத்தோட கண்ட்ரோல். கர்ம பலனை கொடுக்கிறவர் ஈஸ்வரன், அவர் கண்ட்ரோல் பண்ணிருக்கார். அந்தர்யாமின்னு பேர். உள்ள உட்கார்ந்துட்டு டிக்டேட்டரா இருக்கார், சவுக்க வச்சு அடிக்கிறவரா இருக்கார், பண்ணு பண்ணு நம்மளை ஏவரவரா இருக்கார். அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வசம் இல்லாம நம்மளை பண்ண வைக்கிறார் அப்படின்னு 60வது ஸ்லோகம் சொல்லுது. அதுக்கப்புறம் தான் 61 அற்புதமான ஸ்லோகம் சொல்லுது. நம்ம பாத்தீங்கன்னா பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசகன்னு எதை 27வது ஸ்லோகம் பார்த்தோமோ அதே விஷயத்த நான் ஈஸ்வரன் சொன்ன பாத்தீங்களா. சுவாமி பிரகிருதி தானே சொல்லியிருக்கேன், நீங்க எப்படி ஈஸ்வரன் சொன்னீங்க அப்படின்னா 61வது ஸ்லோகம் 18வது அத்தியாயத்துல ரொம்ப கிளியரா இருக்கு. ஈஸ்வர சர்வபூதானாம் கிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயைய. அற்புதமான ஸ்லோகம். ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளார என்ன பண்ணிருக்கான், ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கான். எப்படி இருக்கான், பிராண ரூபத்துல இருக்கான். கூட எப்படி இருக்கான், அதுக்கு ஆதாரமா சைத்தன்யமா அவன் இருக்கான். அவனுக்கு பேர் தான் அந்தர்யாமின்னு பேரு. எந்த ஆக்ஷன் பண்றதா இருந்தாலும் பிராணன் இல்லாம ஆக்ஷன் பண்ண முடியாது. சுவாசம் இல்லாம பாத்தீங்கன்னா எந்த காரியமும் பண்ண முடியாது. அந்த சுவாசமா அந்த பகவான் இருக்கார், சைத்தன்யமா உணர்வா அந்த பகவான் இருக்கார் உள்ளுக்குள்ளார எல்லாத்தோட ஹிருதயத்திலையும். அப்படி இருக்கிற பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா பிராமயன் சர்வபூத்தானி எல்லா பூத்தங்களையும் ஜீவராசிகளை புழு பூச்சியில இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் அவங்க கருமத்துக்கு ஏற்ற மாதிரி மாயையினால, மாயைன்னு என்ன அர்த்தம், திரிகுணாத்மிகா மாயா, 3 குணங்களால் பாத்தீங்கன்னா ஆட்டி வைக்கின்றார். ஆட்டி வைக்கின்றார். நேச்சர்னு ஒண்ணு இல்லவே இல்லை, நேச்சர் சுயமா இயங்காது. அதனால்தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்சன் நான் நேற்று கிரிட்டிசைஸ் பண்ண பாத்தீங்களா, எல்லாம் நேச்சரா நடக்கிறது, நேச்சரா ஒன்னும் நடக்காது. நேச்சர்னா 3 குணம், பிரகிருதின்னு பேரு. இந்த 3 குணங்களோட பிரகிருதி பாத்தீங்கன்னா தன்னால காரியம் பண்ணாது. பின்னாடி ஈஸ்வரன் ஒருத்தர் இருந்துகிட்டு அந்த மாயையை இயக்குகின்றார். நமக்கு அந்த மாயை மூலமா தான் நம்மளை ஆப்ரேட் பண்றார் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு 61ல. சாமி என்ன சாமி பண்ணணும், அப்ப நம்மளால பண்ண முடியாது, என்ன சாமி பண்ணணும், இந்த குணங்களை தாண்டி போகணுமே சுவாமி, என்ன பண்ணணும், குணாதீத்தன் ஆகணும், லிபரேட்டட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் 62ல சொல்றார், தமேவ சரணம் கச்ச. முதல் இது பாத்தீங்கன்னா உபதேசம் இதுதான் வச்சுக்கணும். ஈஸ்வரன் உள்ள இருந்து பண்றார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. ஏ அர்ஜுனா என்ன பண்ணு அப்படின்னா தமேவ சரணம் கச்ச, அந்த பரமேஸ்வரனையே சரணாகதி பண்ணு, அவனிடத்துல சரணம் பண்ணு. சர்வபாவேன எல்லா விதங்களிலும் எல்லா பாவத்திலும், எப்படி நல்லது கெட்டது எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா பகவானே நீதான் பண்ற, நீதான் பண்ற, நீதான் பண்ற, உனக்கே பண்ற, உனக்கே பண்ற, நீதான் பண்ற, உனக்காக பண்ற, உனக்காக நான் இது எல்லாத்தையும் பண்றேன், எனக்காக ஒண்ணும் இல்லை, உன்னையே நான் சரணாகதி பண்றேன், நீதான் எனக்கு வேணும், சம்சாரம் வேணாம், இந்த 3 லோக்கங்களும் 7 லோக்கங்களும் பொய்யானது, மித்யா, இது துக்கம், நீதான் சுகஸ்வரூபம், என்னுடைய ஆத்மாவா நீதான் இருக்க அப்படின்னு திரும்ப திரும்ப ஈஸ்வரனை பாவிச்சுக்கிட்டே இருக்கிறது. சர்வபாவேன பாரத தத்து பிரசாதாத் பராம் சாந்தி. அப்படி நீங்க சரணாகதி பண்ணினீங்க அப்படின்னா, சரணாகதினா எப்படி, நம்ம நிறைய பேர் சொல்றோம் நான் சரணாகதி பண்ணிட்டேன்னு. சரணாகதின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அவன் தான் பண்றான் அப்படின்னு சதா காலமும் உள்ளுக்குள்ளார போடணும். சர்வபாவேன எல்லாத்தையும் அது மாதிரி சிந்தனை பண்ணினீங்கன்னா தத்து பிரசாதாத் உள்ளுக்குள்ளார என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரசாதம் கிடைக்கும், பரிபூரண வைராக்கியம் கிடைக்கும். இந்த மொத்த உலகமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு வைராக்கியம் கிடைக்கும். அது மூலமா ஒரு சாந்தி கிடைக்கும். அந்த சாந்தி தான் பாத்தீங்கன்னா பராம் சாந்தி. மத் பிரசாதாத் தத் பிரசாதாத் பராம் சாந்தி, மேலான சாந்தியானது கிடைக்கின்றது. ஸ்தானம் பிராப்சி சாஸ்வதம், சாஸ்வதமான ஸ்தானத்தை மோட்சத்தை அடைவாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா அதுல சொல்லியிருக்க. அதனால பாத்தீங்கன்னா இதி தே ஞானமாக்கியானம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா 63வது ஸ்லோகத்தை சொல்றார். இப்ப நான் உங்களுக்கு சொன்னனே இந்த விஷயம் 3வது அத்தியாயம் 27ல இருந்து 32 வரைக்கும் இப்ப சொன்னது. அதே மாதிரி 18வது அத்தியாயம் அதை தான் 56ல இருந்து சொல்லிட்டு வந்தார். இதுதான் பாத்தீங்கன்னா இதிதே ஞானம், இதுதான் ஞானம், பிரகிருதி தான் பண்ணுது, நான் பண்ணவில்லை, நான் திரஷ்டா,
ஈஸ்வரன் தான் பண்றார், மாயையை வசப்படுத்திட்டு நான் பண்ணவில்லை. இதுதான் பெரிய ஞானம். கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் தியாகம் செய்தல் தான் பெரிய ஞானம். இதுதான் பாத்தீங்கன்னா இதி தே ஞானம் ஆக்கியாதம், உனக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட்டது. குஹ்யாத்து குஹ்யதரம் மயா, இந்த ஞானம் எப்படிப்பட்டது? ரகசியங்களிலும் மிகவும் ரகசியமானது. இன்னைக்கு பாடத்தை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. அஞ்சு ஸ்லோகத்துக்கும் திரும்ப இன்னைக்கு பாடத்துல 18வது சாப்டர் எடுத்து வச்சு திரும்ப 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 போடுங்க. இதுதான் ரகசியம். குஹ்யாத்து குஹ்யதரம், ரகசியங்களுக்கெல்லாம் மிகவும் ரகசியமானது, மேலான ரகசியமானது என்னால் உனக்கு சொல்லப்பட்டதுன்ற விமர்சைதத் அசேஷேன யதேச்சசி ததா குரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு விசாரம் பண்ணி நல்லா சொல்லியாச்சுப்பா. இனி உன்னோட சாய்ஸ். யதா இச்சசி தத்து. இதேதான் நானும் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா இதெல்லாம் இவ்வளவு கிளியரா சொல்லியாச்சு. இனிமே நீங்க உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை பண்ணிக்கணும். அர்ஜுனனுக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சாய்ஸ் கொடுக்குற எல்லாத்தையும் விசாரம் பண்ணி சொல்லியாச்சு. இனிமே உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் செய்வீர்கள். அப்போ 27 32 வரைக்கும் இந்த கான்செப்ட் முடிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கும். இன்னைக்கு பாட்டத்துக்கு ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா 33வது ஸ்லோகத்திலிருந்து 33 39 வரைக்கும் ஒரு பேக்கேஜ். வாசனை என்ன மேல டாபிக் போட்டுங்க. ஃப்ரீ வில்லா இல்ல விதியா, விதியா இல்ல புருஷார்த்தமா அப்படின்னு இப்ப நமக்கு நிறைய டவுட் வரும்ல. புருஷார்த்தம்னு ஒண்ணு இருக்கா, இல்ல பாத்தீங்க அப்படின்னா விதின்னு நம்ம சொல்றோமே, விதின்னு ஒண்ணு இருக்கா? இத பத்தின விஷயம் பகவத்கீதையில 3:33 3:39 வரைக்கும் புருஷார்த்தமா இல்ல விதியா, இத பத்தின விசாரம் ஆரம்பிக்க ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். அவதாரிக்கா சொல்றார். 32 வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 33 அடுத்த பேக்கேஜ். கஸ்மாத்து காரணாத், கஸ்மாத்து புனக காரணாத். நம்ம கேட்கிறோம், சுவாமி பிரகிருதி தான் பண்ணுது அப்படிலாம் நமக்கு இப்ப நம்ம படிச்சிருக்கோம். படிச்சதுக்கு பிறகு கூட எந்த காரணத்தினால துவதீயம் மதம், துவதீயம்னா உங்களுடைய இந்த மதத்தை, பகவானோட மதம் இது அபிப்பிராயம், பிலாசபி, பகவானோட பிலாசபி இதான். இந்த பிலாசபியை பாத்தீங்கன்னா எந்த காரணத்தினால துவதீயம் மதம், உங்களுடைய மதத்தை, உங்களுடைய பிலாசபியை ந அனுதிஷ்டந்தி, இந்த லோகத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி உங்களோட பிலாசபியை ஃபாலோ பண்ணாம போயிட்டாங்க, ஏன் அனுஷ்டானம் பண்ண மாட்டேன்றாங்க? அது மட்டும் இல்ல, பரதர்மம் அனுதிஷ்டந்தி, பரதர்மத்தை பண்றாங்க. நீங்க சொல்லிருக்கீங்க சொதர்மம் சொதர்மம்னு சொல்றீங்க. அவங்க டியூட்டியை பாருங்க. ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணாதீங்க. ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை பண்ணா போதும். நான் கொஞ்சம் நிறைய டிராமா ஆர்டிஸ்டாலாம் கொஞ்சம் இருந்திருக்கேன் கொஞ்ச நாள் சின்ன வயசுலலாம். அதை முதல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது கேரக்டர் கொடுத்தா பாத்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணுவேன். அதை டைரக்ட் பண்றவங்க தலையிலேயே குட்டுவாங்க அடிக்கடி, ஓவர் ஆக்டிங் பண்ணாத, ஓவர் ஆக்டிங் பண்ணாத, ஓவர் ஆக்டிங் பண்ணாத. நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? ஓவர் ஆக்டிங். யாரெல்லாம் வானப்பிரஸ்தத்துல இருந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளில வராம குடும்பத்துக்குள்ளாரே இருக்கீங்களா, எல்லாம் ஓவர் ஆக்டிங். தலையிலேயே 4 தட்டணும். ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா ரோல் கொடுத்துருக்காருல, அந்த ரோல் படி பண்ணணும்ல. ஓவர் ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, எக்ஸ்ட்ரா டியூட்டி பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லாம. அவங்க கருமத்தை பண்ணாம இருக்கமே, பரதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கீங்க. 55 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா யாராவது வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா எல்லாம் கிரகஸ்த தர்மம், எல்லாம் பரதர்மத்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சன்னியாசி, எந்த சன்னியாசி எல்லாம் பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்தையும் தபசையும் விட்டுட்டு வெளியில ஊர்ல இருக்க கர்மத்தை, கண்ட கர்மத்தையும் பண்ணிட்டு நாய் மாதிரி இங்க எங்க அலைஞ்சிட்டு இருக்கானோ தேவையில்லாம யூஸ்லெஸ்ஸா. க்ஷேத்ராடனம் இல்ல, ஊர்ல க்ஷேத்ராடனம் பண்றது மகா புண்ணியம். அதை பண்ணாம என்ன பண்ணுவாங்க, ஊர்ல ப்ரோக்ராம் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்க சன்னியாசிகள் ஏகப்பட்ட பேர் இருக்கான். அவனும் பரதர்மத்தை பண்றான். கிரகஸ்தர்கள் தன்னுடைய கர்மத்தை பண்ணாம விடுறாங்க அப்படின்னா அதுவும் பரதர்மம். அப்ப அதனால பாத்தீங்கன்னா பரதர்மத்தை பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்றாங்க. பகவானோட உங்களுடைய மதத்தை யாரும் நிறைய பேர் அனுஷ்டானம் பண்றதே இல்லை. எந்த காரணத்தினால அது மாதிரி நடக்குது? எந்த காரணம்? கஸ்மாத்து காரணாத்து. எந்த காரணத்தினால சொதர்மத்தை அனுஷ்டானம் பண்றது இல்ல, பரதர்மத்தை அனுஷ்டானம் பண்றாங்க. சொதர்மம் அனுவர்த்தத்தை, சொதர்மத்தை அவங்க அது வழியில போறது இல்லை. எந்த காரணத்தினால?
தொத்து பிரதிகூலாக. அப்ப என்ன அர்த்தம்? பகவானோட பிலாசபிய ஃபாலோ பண்ணாம ஏன் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு எதிரா நம்ம போயிட்டு இருக்கோம். எதிரா போறதுனால தான் நமக்கு சம்சாரம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. பிரதிகூலம்னா என்ன அர்த்தம்? பகவான் சொன்ன பிலாசபிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம போயிட்டு இருக்கோம். பிரதிகூலாக கதம் ந பிப்யதி தொத்து சாசன அதிக்கிரம தோஷாத். ஐயோ, அற்புதமா சொல்ற. உன்னுடைய சாசனம் இருக்கு, பகவான் சாசனம் பண்றார். என்னது? தொமேவ சரணம் கச்சதா இருக்கு. நம்ம சொல்றோம்ல, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா நிராசி நிர்மம பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வரக. இதான் கட்டளை. எல்லாத்தையும் ஈஸ்வரனிடத்துல அர்ப்பணம் பண்ணுன்றது கட்டளை. அத பாத்தீங்கன்னா அதுதான் சாசனம். சாசனம்னு அர்த்தம் ஆக்ஞா, பகவானோட ஆக்ஞா. தொத்து சாசன அதிக்கிரம தோஷாத். நம்ம என்ன பண்றோம்? பகவானோட ஆக்ஞாவை அதிக்கிரமணம் பண்ணி பண்றோம், தாண்டி போறோம். தாண்டி போறதெல்லாம் பாத்தீங்கன்னா போறோம் அப்படின்றதுல கூட பயம் இல்லை. ஒரு ஆச்சாரியார் ஒழுங்கா பாடத்துக்கு கேளுங்கன்னா பயம் இல்லை. நம்ம பகவத்கீதை கேட்கிறோம், நம்ம பாத்தீங்கன்னா போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும், வேற விவகாரம் இருக்கக்கூடாதுன்னு நமக்கு பயம் இல்லை. பகவான் பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷம் நம்ம உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பண்ற எல்லா காரியத்திலும் பயம் இல்லை. நம்ம பண்ற புண்ணிய பாப்பங்கள்ல எல்லாம் பகவான் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கார், பக்கத்திலேயே இருந்து உபதரஷ்டாவா இருக்கார், சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கார், உள்ளேயே இருந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. நமக்கு பயம் இல்லை. அவனோட சாசனத்துல நமக்கு பயம் இல்லை. அப்ப எந்த காரணத்தினால கதம் ந பிப்யதி, எப்படி எந்த காரணத்தினால எவ்விதமா அவங்க பயப்படுறது இல்லை. இப்ப நம்மள சொல்றார், சாசனம் கொடுத்தாச்சு, பகவானோட சாசனம். அந்த சாசனத்தை பாத்தீங்கன்னா ஆக்ஞைய கட்டளையை நம்மளால பயப்படாம நம்ம என்ன பண்றோம்? மீறி போறோம், ஓவர் கம் பண்றோம். அப்ப ஓவர் கம் பண்றதுல பயமே இல்லையே நமக்கு. ஐயோ, பகவான் நம்மளை படைச்சு தண்டிச்சிருவார், பனிஷ் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு பயமே இல்லையே. எந்த காரணத்தினால சுவாமி இப்படி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, தத்திர ஆக இந்த விஷயத்துல சொல் ஆரம்பிக்கிறார். வாசனா விசாரம் அப்படின்னு போட்டுங்க. முக்கியமானது வாசனைகளை பற்றின விசாரம் ஆரம்பிக்குது. 33வது ஸ்லோகம். யாருக்காவது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இந்த 33ல இருந்து 39 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் அற்புதமான பாஷ்யம். நான் யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், விவகாரம் பண்ற சன்னியாசிகள் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். சேவான்ற பேர்ல பண்ணிட்டு இருக்க கர்மங்கள் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ற. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சங்கர பாஷ்யத்தை பேஸ் பண்ணி தான். சங்கரர் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் இருக்க முடியாது, ஜென்யூன் பர்சன் இருக்க முடியாது. இனிமே அவரோட பாஷ்யத்தை நல்லா கூர்ந்து நான் சொல்றதோட ஃபாலோ பண்ணுங்க. சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர் ஞானவானபி. சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர் ஞானவானபி. பிரகிருதிம் யாந்தி பூதானி प्रकृतिं यान्ति भूतानि. निग्रह किं करिष्यति निग्रह किं करिष्यति. सदृशं चेष्टते स्वस्याः प्रकृतेर्ज्ञानवानपि. प्रकृतिं यान्ति भूतानि निग्रह किं करिष्यति. सदृशं चेष्टते स्वस्याः प्रकृतेर्ज्ञानवानपि. प्रकृतिं यान्ति भूतानि निग्रह किं करिष्यति. ஆச்சாரிய சொல்றாரு பூதானி. 2வது லைன்ல முதல்ல இருக்கிறத முதல்ல 2வது லைன்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைனுக்கு வர. பூதானி அப்படின்னா பூ சத்தாயம், பூ பவந்தி பவதி. எதெல்லாம் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா உண்டாயிற்றோ அதுக்கெல்லாம் பூத்தங்கள்னு பேர். பூத்தம்னா நீங்க பேய் பூத்தம்னா இருக்காதீங்க. பூத்தானி அப்படின்னா பூத்தங்கள். பூத்தங்கள்னா என்ன அர்த்தம்? உண்டானவைகள்னு அர்த்தம். இந்த உலகத்துல எதெல்லாம் உண்டாச்சோ ஜீவராசிகளா, அந்த எல்லா ஜீவராசிகளும் பிரகிருதிம் யாந்தி. அந்த எல்லா ஜீவராசிகளையும் என்ன பண்ணுதுன்னா, பிரகிருதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாசனாக்கு பேர் பிரகிருதின்னு பேர். வாசனைகளுக்கு என்ன பேரு? பிரகிருதின்னு பேர். அதனுடைய வாசனைகளுக்கு ஏற்றாற் போலவே அந்த வாசனைகள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா யாந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? வழி நடத்துகின்றது. இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் எது பின்னாடி போகுது? யாரு லீட் பண்றா அப்படின்னா இந்த பிரகிருதியானது யாந்தி. பிரகிருதியானது வழி நடத்துகின்றது, வாசனையானது வழி நடத்துகின்றது. ஏன் சாமி இவ்வளவு கத்தி கத்தி பேசுறீங்க சாமி?
ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன், இவ்வளவு கத்தி பேசுறதுலாம் உங்களுக்கு தான். ஏன் அப்படின்னா, ஏதாவது இந்த வாசனை கொஞ்சம் சாஸ்திர வாசனை மெதுவா நான் திரஷ்டா இதெல்லாம் பொய் அப்படின்னு கொஞ்சமாவது உள்ள போகட்டும். நிறைய பேருக்கு உள்ள போக மாட்டேங்குது. ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட வாசனை உள்ள வச்சிருக்கோம். லௌகிக வாசனை, உலகியலான வாசனை. எப்படியாவது அதை எரேஸ் பண்ணி இந்த வாசனையை பதிவு பண்ணணுன்றதுக்காக இவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. அப்போ வாசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியையும் வாசனைகள் தான் லீடு பண்ணுது. யாந்தி அப்படின்னா வழி நடத்தி கொண்டு செல்கிறது, வழி நடத்துகின்றது, செய்ய வைக்கின்றது. பூத்தானி பிரகிருதிம் யாந்தி, பூத்தங்களை பிரகிருதியானது என்ன பண்ணுது? செய்ய வைக்கின்றது. செய்ய வைக்கிறதுன்னு அர்த்தம் செல்கின்றன. பூத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி பிடிதான் போகுது. நம்ம வாசனைப்படிதான் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம். அந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் அவங்களுடைய வாசனைக்கு ஏத்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஞானவானபி அடுத்து சொல்றாரு, முக்கியமா முதல் லைன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் லைன்ல. ஞானவானபி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானி அப்படின்னா இந்த இடத்துல பரோட்ச ஞானி எடுங்க, அபரோக்ஷ ஞானி எடுக்காதீங்க. பரோட்ச ஞானி யாரு? இப்ப என்ன மாதிரி நிறைய பேர் சப்தங்களை தெரிஞ்சவங்க இருக்கோம், அனுபூதி பண்ணாம இருக்கும். ஸ்தித பிரஜனுக்கு வேறா இருக்கிற ஞானிகள் பரோட்ச ஞானிகள். சப்தத்தையும் அர்த்தத்தையும் தெரிந்தவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், வாசனாட்சயம்லாம் எதுவும் இல்லை. மனோநாசம், வாசனாட்சயம் நடக்கணும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாசனைகளோட சப்த ஞானத்தை தெரிஞ்சிருக்காங்க. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாசனை இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று பூரி சாப்பிட்டேன். நான் ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரி சாப்பிடணுன்ற வாசனை, பூரி சாப்பிட்டேன். டெய்லி காலையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காஃபி வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப எனர்ஜியா பேசுறேன்னா அது காரணம் காஃபி. நான் இப்ப காஃபி சாப்பிடல அப்படின்னா எனக்கு ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா டெய்லி காஃபி சாப்பிட்டு 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 அது வாசனையா போயிடுச்சு. அப்போ நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளா இருக்கு. ஆனா முக்த புருஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தோட எந்த வாசனைகளோடையும் அவனுக்கு சம்பந்தம் இருக்காது. அவனுக்கு வாசனா தியாகமாயாச்சு, வாசனை நாசமாயி போயிடுச்சு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானி இங்க எடுத்துங்க. ஞானவான் அப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? பரோட்ச ஞானியும் கூட நல்ல சப்தம், அர்த்தம், சாஸ்திரம் எல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருந்தார். ஒரு பெரிய பெரிய சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவா இருந்தார். பெரிய சுவாமி, உலகம் ஃபுல்லா ஃபேமஸா இருக்கிற ஒரு சுவாமிக்கு குருநாதர். அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈபி மீட்டர் ஓடும் தெரியுங்களா, அவருக்கு ஏகப்பட்ட தட்சணைகள் வரும். நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா பெரிய சுவாமியோட குருநாதர். ஏகப்பட்ட பேர் வருவாங்க போவாங்க. அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து பணத்தை வச்சு எந்த லாபமும் இல்லை. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீட்ரு ஓடும் தெரியுங்களா அவங்களுக்கு, இந்த பழைய காலத்தில், இப்போலாம் டிஜிட்டல் மீட்டர் வந்துருச்சு, எலக்ட்ரிசிட்டி மீட்டர். அந்த எலக்ட்ரிசிட்டி மீட்டரில் வந்து முன்னாடி அந்த சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே மெதுவாக ஓட விட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதுக்குள்ளார வச்சுருவாங்க, செடிக்கு வச்சுருவாங்க. மீட்டர் நின்று போயிடும். ஒரு 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கோம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கழட்டி விட்டுருவாங்க. 10 நாள் ஃப்ரீ கரண்ட் ஓடாது, மீட்டர் ஓடாது, யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யார் பண்ணுவா? ஆனால் அந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரம்லாம் படித்தவர், பிரம்மசூத்திரத்தெல்லாம் டீச் பண்ணுறவர், பெரியது. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணிட்டு இருப்பார். நாங்கள் வந்து தனித்தனியாக அடிச்சுப்போம். ஐயோ என்னடா அது இப்படி பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனா. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ சாஸ்திரங்கள் படித்தாலும் மெத்த படித்த மூஞ்சூறு கலனி பானையில தலையை விட்டுச்சான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியல. எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, பூர்வாசிரமத்தில், எங்கள் கிராமங்கள்லாம். மெத்த படித்த மூஞ்சூறு நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் தலையை விடும்? அந்த கலனி பானையில தான் போய் தலையை விடும். ஏன் அப்படின்னா அதான் ரொட்டீன் அதுக்கு. அதே மாதிரி எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவங்களுடைய வாசனைகள் என்னவோ அந்த வாசனைகள் படிதான் எல்லா மனுஷனும் போறாங்க. அனுபூதி ஆனவன் தவிர்த்து மீதி இருக்கிறவங்க எல்லாரும் அவரவர்களுடைய வாசனைப்படியே செல்கிறார்கள். ஞானியும் கூட, ஞானவானபி ஞானியும் கூட ஸ்வஸ்யாகா பிரகிருதேஹே சதுர்ஷம். ஸ்வஸ்யாகான தன்னுடைய பிரகிருதிக்கு, பிரகிருதினா வாசனை, தன்னுடைய வாசனைக்கு சதுர்ஷம் அனுரூபம். சதுர்ஷம்ன்றதுக்கு அர்த்தம் அதுக்கு ஏற்றார் போலவே, அவங்களுக்கு என்ன வாசனை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியே சேஷ்டதே. சேஷ்டத்தை என்ன அர்த்தம்? கர்மா செய்கிறார்கள், ஆக்ஷன் பண்றாங்க. எல்லாருக்கும் வந்து அவங்களோட ஆக்ஷன். நம்ம
இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, அவங்கவுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வாசனை விசித்திரமா இருக்கும், ஒவ்வொருத்தரும் அல்பத்தனங்களா இருக்கும். நிறைய பேர்கிட்ட நல்ல வாசனைகள் இருக்கும், நிறைய பேர்கிட்ட கெட்ட வாசனைகளும் இருக்கும். அதெல்லாம் வாசனைகள், அவங்கவுங்க வாசனைக்கு ஏத்த மாதிரி ஞானியும் கூட செயல் புரிகிறான். சேஷ்டத்தை நிகிரக கிம்பரிஷது. தடுத்து நிப்பாட்டின கேட்கவா போறான்? யாரையாவது தடுத்து நிப்பாட்டின வாசனை மயமா ஒருத்தன் போறான் அப்படின்னா அவனை ஏன்பா இதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொன்னா கேட்கவா போறான்? என்கிட்ட ஒரு சுவாமி இருந்தார், ரொம்ப கோபம், மகா கோபம். நான் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பொறுத்து பார்த்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசம் கொடுத்துட்டு இருக்க லெவல்ல ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பெரிய பிக் ஷாட்டா இருந்தார், பெரிய பிக் ஷாட், ரொம்ப சீனியர் சுவாமி. வயசு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது வந்து அவரோட வயசு வந்து ஒரு 90 வயசு இருக்கும். சன்னியாசம் அந்த ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல சன்னியாசம் கொடுக்குற பொறுப்புல இருக்காரு அப்படின்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய சுவாமிக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணவரோட சுவாமிக்கு அடுத்த பொசிஷன்ல இருந்தவர். என்ன பண்ணுவாருன்னா கோபம் வரும், குழந்தைங்களை போட்டு அடி அடிச்சுடுவாங்க, சின்ன குட்டி குழந்தைங்க எல்லாம். நான் எப்போ சொல்லுவேன், நான் பொறுத்து பார்க்க முடியாம நான் சொல்லுவேன், சாமி குழந்தைங்களை அடிக்காதீங்க சாமி. அப்படியே பல்ல வந்து அப்படி நேரம் கடிப்பாங்க, அப்படியே சத்தம் கேட்கும். வெளியில வந்து பல்ல கடிக்கிறது வந்து சத்தம் கேட்கும், கரமுறன்னு. கோபம், அவ்வளவு கோபம், குழந்தைங்களை போட்டு அடி அடிப்பாரு. நான் சொல்லுவேன், சுவாமி குழந்தைங்களை அடிக்காதீங்க சுவாமி அப்படின்னா அவர் சொல்லுவார், ஏன்ட்ட நீ வேதாந்தம் பேசாதன்னு. நான் சொல்லுவேன், வேதாந்தம் பேசுறதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஒரு பேசிக்கான குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை யாரையும் ஹர்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு. ஆனா அல்ப வாசனைகள், காமம், குரோதம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேர்த்து வச்சு செத்து போகும்போது 45 லட்சம் ரூபாய் விட்டுட்டு போயிட்டேன். ஆனா அவர் ஜீவனை ஜீவிக்கிற போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் ஒரு காலனா எடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் கொடுக்கணும். என்ன இப்போ 45 லட்சம் ரூபாய் பணத்தை விட்டுட்டு போயிட்டேன். நிறைய பேர் பண வீக்னஸ், அப்புறம் காமம், குரோதம், லோபம், மோகம், ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வாசனைகள் நிறைய. படிச்சிருக்காங்க, மகாபுருஷர்கள் பக்கத்துல இருந்திருக்காங்களா? இருந்திருக்காங்க, மகாபுருஷர்கள் பக்கத்துல இருந்திருக்காங்க. எனக்கு மகாபெரியவரோட கூட இருந்தவங்க எல்லாம் தெரியும், ஒருத்தர் 2 பேர்லாம். எனக்கு ரிஷிகேஷ்ல இருக்கும்போது ஒருத்தர் வந்தார், மகாபெரியவர் பக்கத்துல இருக்கிறது. நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா அது இவரெல்லாம் மகாபெரியவர்கிட்ட இருந்து கல்டிவேட் ஆகாமையே இருந்திருக்காங்களே அப்படின்னு. சிவானந்த சுவாமிகிட்ட ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேட் ஆகாம இருந்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, எவ்வளவு பெரியவங்கள்ட்ட கூட இருந்தாலும் ஞானானந்த சுவாமி சொல்லுவாரா, இவன் வெளியில இருந்தான் அப்படின்னா தப்பு பண்ணிட்டு இருப்பான், அதனால உள்ள போட்டு வச்சிருக்கேன், என் பக்கத்துல வச்சிருக்கேன். வெளியில விட்டேன் அப்படின்னா இந்த லோகத்துக்கு ரொம்ப சங்கடம் உண்டாயிரும், அதனால பக்கத்துல வச்சிருக்கேன். சரி, மகா பெரியவங்க பக்கத்துல இருக்கமே, நம்ம மாறுவோம் அப்படின்னு மாற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சொன்னாலும் மாற முடியாது, யார் தடுத்தாலும் கேட்க மாட்டான். ஏன் அப்படின்னா அவன் வாசனை பலமா இருக்கு. அந்த வாசனை அவனை என்ன பண்ணுது, அந்த காரியத்துல நியோகம் பண்ணுது, ஈடுபட வைக்கிறது. யார் தடுத்து நிக்க போறான்? கிம் கரிஷ்யத்தை, நிக்கிரக கிம் கரிஷ்யத்தை. எப்படி நிப்பாட்ட முடியும்? நிப்பாட்டி என்ன ஆக போகுது? அப்ப என்ன அர்த்தம்? நிப்பாட்ட மாட்டான், நிக்க மாட்டான் அப்படின்னு ஆகும். பாஷ்யத்துக்கு வந்து சதுர்ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுரூபம், ஒத்த ரூபம், ஏற்றாறு போலன்னு சொல்றோம்ல. சதுர்ஷம்னா அதுக்கு ஏத்த மாதிரி. சேஷ்டத்தை, அனுரூபம் சேஷ்டத்தை, எதுக்கு ஏத்த மாதிரி அப்படின்னா கஸ்யாகனா எதுக்கு ஏத்த மாதிரி சேஷ்டா பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வஸ்யாஹா சதுர்ஷம் அனுரூபம் சேஷ்டத்தை, தன்னுடையதுக்கு ஏத்த மாதிரி அவன் வேலை பண்றான், சேஷ்ட பண்றான், செயல் புரிகிறான். ஸ்வஸ்யாகனா என்ன அர்த்தம்? ஸ்வகீயாஹா பிரகிருதி, தான் செஞ்ச பிரகிருதிக்கு ஏத்த மாதிரி. புரியல சாமி, தான் செஞ்சது என்னது? தான் செஞ்சல முன்னாடி ஜென்மங்கள்ல நீங்க பண்ணினீங்கல்ல, எத்தனை ஜென்மங்கள் கர்மா பண்ணிட்டு இருக்கோம், அந்த கர்மங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பூர்வ ஜென்ம கர்மத்துக்கு ஏத்த மாதிரி, தன்னால் செய்யப்பட்ட கர்மத்துக்கு ஏத்த மாதிரி காரியம் பண்றான். பூர்வ ஜென்ம கர்மங்கள் தான் முடிஞ்சு போச்சே சாமி. போன ஜென்மத்துல பண்ணதுக்கும் இந்த ஜென்மத்துல பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? போன ஜென்மத்துல பண்ணது முடிஞ்சு போச்சே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா, கர்மா முடிஞ்சிருச்சு, ஆனா கர்மத்தோட பலன் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் கர்மத்தினால உண்டான வாசனைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு கர்மத்தை பண்ணோம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. நினைக்காதீங்க. ஒரு கர்மத்தை பண்ணினீங்கன்னா அந்த கர்ம பலனாக கண்ணுக்கு தெரியாம அதிர்ஷ்டமா மாறும். அது ஸ்தூல தேகத்தை கொடுக்கும். நம்ம பண்ற கர்மம் எல்லாமே ஸ்தூல தேகத்தை, ஸ்தூல விஷயங்களை நமக்கு அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல கொடுக்கும். கூடவே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம தேகத்துல வாசனைகள் பதிவாகும். நீங்க பண்ற எல்லா கர்மத்திலையும் ஒண்ணு வந்து கர்மம் இருக்கு,
கூடவே அந்த கர்மத்தோட பதிவுகள் வாசனைகள் இருக்கு. கர்மம் ஸ்தூல தேகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் சூக்ஷ்ம தேகத்துல அந்த வாசனைகள் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அனாதி ஜென்மங்களா நம்ம என்ன வாசனைகளை சேர்த்துக்கிட்டு இருக்கோமோ அந்த சூக்ஷ்ம தேகம் அடுத்தடுத்த தேகத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அஷ்டாவக்ரருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு 8 கோணல். அஷ்டாவக்ரருக்கு வந்து 8 கோணல். ஏதோ ஜென்மத்துல பண்ண கர்மா அவரோட தேகத்தை வந்து என்ன பண்ணிடுச்சு, 8 கோணல் ஆகி போயிடுச்சு. வக்ரம் 8 கோணல் ஆகி போச்சு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த சூக்ஷ்ம தேகத்துல வந்து அவர் முந்தின ஜென்மங்களை சம்பாதிச்சது பெரிய ஞானம், அற்புதமான ஞானியோட இருந்தார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கர்மம் தேகத்தை கொடுக்கும். அந்த தேகத்துக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்ம தேகத்துல வாசனைகள் இருக்கும். அப்ப அந்த வாசனைகளுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், உள்ளுக்குள்ளா இருக்க சூக்ஷ்ம தேகத்துல என்ன வாசனைகள் இருக்கோ அது மாதிரி இந்த தேகத்தை வச்சு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. அடிச்சா அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதினா என்ன சுவாமி அப்படின்னா ஹைலைட் பண்ணிங்க. யாராவது சன்னியாசிகள் யாராவது வந்து இருந்தாங்க, சுவாமி ஏதோ வாசனை அது இதெல்லாம் பேசுறீங்களே சுவாமி, ஏன்னா வாசனையை பத்தி பேசினாவே நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. நியூ மாஸ்டர்ஸ்லாம் வாசனையா மண்ணாங்கிட்டியா மனோநாசம் வாசனாட்சயம் இதெல்லாம் யாரும் எடுக்கிறது இல்லை. நல்லா பாத்துங்க. பிரகிருதினா என்னது ஹைலைட் பண்ணிங்க. பிரகிருதி என்றால் பிரகிருதி நாம பிரகிருதி என்றால் பூர்வகிருத தர்ம அதர்மாதி சம்ஸ்காரோ. பூர்வகிருத்தன என்ன அர்த்தம், முந்தின ஜென்மங்கள்ல செய்யப்பட்ட. முந்தின ஜென்மங்கள்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜென்மங்கள்ல நம்ம என்ன கர்மங்கள்லாம் பண்ணமோ பூர்வகிருத தர்ம அதர்மாதி. தர்மமும் பண்ணிருப்போம் அதர்மமும் பண்ணிருப்போம், புண்ணியம் பண்ணிருப்போம் பாப்பம் பண்ணிருப்போம், நியூட்ரலாவும் உட்கார்ந்து இருப்போம். அப்ப புண்ணிய கர்மா பாப்ப கர்மா கூடவே நியூட்ரலான கர்மா, இந்த 3 கர்மங்களோட சம்ஸ்காரம். அப்ப நல்லா தெரிஞ்ச கர்மம் என்ன கொடுக்கும், ஒண்ணு கர்ம பலனை கொடுக்கும். கர்மம் ஸ்தூலம், நம்ம பண்ற கர்மா ஸ்தூலம். இப்ப நீங்க உட்காந்து பாடம் கேட்கறீங்க, நான் தெரியும் இந்த ஸ்தூலமா தெரியுது இல்ல, நான் பாடம் படிச்சு கொடுக்குறேன் ஸ்தூலமா தெரியுது இல்ல. அப்ப இந்த கர்மா என்ன பண்ணும், ஸ்தூலமான பலனை கொடுக்கும், ஸ்தூல தேகத்தை கொடுக்கும். அதான் வந்து பாத்தீங்கன்னா பாடம் நல்லா கேட்கட்டும், புரியுதோ புரியலையோ உட்காந்து பாடம் கேட்கட்டும் அப்படின்னு நான் சொல்றது. பாடம் கேட்க நமக்கு என்ன கிடைக்கும், அடுத்த ஜென்மத்துல நல்ல தேகம் கிடைக்கும். ஏன்னா புண்ணிய கர்மா நடந்துகிட்டு இருக்கு. கூட இந்த வாசனை உள்ள போகும், சம்ஸ்காரம். இப்ப நான் 1 மணி நேரம் பாடம் எடுக்கிறேன்னா இதுல வந்து எவ்வளவு உள்ள போய் உட்கார்ந்து நான் திரும்ப ரிப்பிட்டேஷன் எதுக்காக பண்றேன், கோட்டிங் பண்றதுன்னு பேரு. ஃபர்ஸ்ட் கோட்டிங், செகண்ட் கோட்டிங், தேர்ட் கோட்டிங், பட்டி பாக்குறது, டிங்கரிங் பண்றது, இதெல்லாம் சொல்றோம்ல. இது மாதிரி வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட்டிங் பண்றேன். ரஃப்பா இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல பட்டி பாக்குறதுன்னு சொல்லுவோம். பார்த்து மெதுவா அதை தேய்க்கிறது, நல்ல எமரி ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சி பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெயிண்டிங் கோட் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் கோட், அதுக்கப்புறம் செகண்ட் கோட். இது மாதிரி இப்ப இது மாதிரி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா அந்த வாசனை, அந்த பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா எப்படி நிக்குமோ அதே மாதிரி நமக்குள்ளார என்ன பண்ணும், இந்த சூக்ஷ்ம தேகத்துல இந்த வாசனைகள் வந்து 1 வருஷம் 2 வருஷம் பாடம் கேட்க போறீங்க. இந்த 2 வருஷத்தை திரும்ப இங்க அங்க ஒரே விஷயத்த பேசும்போது மெதுவா கோட்டிங் ஆயிடும். அதுக்கு பேர் தான் சம்ஸ்காரம் பேர். அந்த கோட்டிங்க்கு என்ன பேரு, சம்ஸ்காரம். இந்த பாத்திரத்துல எல்லாம் ஈயம் பூசுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப பூசுறாங்கன்னு தெரியல. அந்த பாத்திரத்துல வந்து ஈயம் பூசுறதுன்னு ஒரு கோட்டிங் பண்ணுவாங்க. குக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஈயம் பூசாத பாத்திரத்துல குக் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்று வந்து பாத்தீங்கன்னா கலைக்கிறோம். எங்கேயாவது வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் முன்னாடி ஏதாவது கேர்லெஸ்ஸா ஈயம் பூசாம வந்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா அதுல ஃபுட்டு சமைச்சோம் அப்படின்னா அது வந்து அந்த பாத்திரம் வெண்கல பாத்திரம், அந்த வெண்கல பாத்திரத்துல ஈயம் பூசாம நம்ம ஃபுட்டு குக் பண்ணோம்னா அந்த மெட்டலோட கண்டென்ட் அந்த பாத்திரத்துல சேர்ந்து நம்ம என்ன பண்ணிடும், வயிற்று வலி வந்துடும். எல்லாத்துக்கும் வயிற்று வலி இருக்கும், எல்லாம் டிசென்ட்ரி ஆக ஆரம்பிச்சோம். அப்ப அதனால என்ன பண்ணுவாங்கன்னா குக் பண்றதுக்கு முன்னாடி அந்த வெண்கல பாத்திரத்துல ஈயம் பூசுதல் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஈயம் பூசின பாத்திரத்துல சமைச்சோன்னா ஒன்றும் ஆகாது, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்க ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானத்தோட ஈயம் பூசணும். ஒரு கோட்டிங் கொடுக்குறோம் நம்ம. எதுக்காக இந்த கோட்டிங், அதான் சொல்றாரு. அந்த கோட்டிங்க்கு என்ன பேருனா சம்ஸ்காரம் அப்படின்னு பேர். சம்ஸ்காரம்னா வாசனையோட இன்னொரு பேருக்கு சம்ஸ்காரம்னு பேர். 2 வார்த்தை எப்பவுமே சாஸ்திரம் படிக்கிறவங்க புரிஞ்சுங்க, வேதாந்தம் படிக்கிறவங்க. சம்ஸ்காரம்னு சொல்லுவோம், வாசனைன்னு சொல்லுவோம். யோக சூத்திரத்துல ரொம்ப டீட்டெயிலா பேச போறேன் இதை பத்தி. இப்ப நான் லைட்டா உங்களுக்கு சொல்றேன்.
சம்ஸ்காரம்ன்றதுக்கு அர்த்தம் மெல்லிய பதிவு, லைட்டா இருக்கிற, சாஃப்டா இருக்கிற ஒரு ரெக்கார்டிங் இம்ப்ரெஸ். லைட்டான இம்ப்ரெஸ்க்கு பேரு சம்ஸ்காரம். ஸ்ட்ராங்கான இம்ப்ரெஸ்க்கு பேரு வாசனா. சம்ஸ்காரம் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சீனியர்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நியூ கம்மர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, புதுசா பகவத்கீதை கேட்கறவங்க. இப்ப பாடம் கேட்கறதுல நான் நிறைய பேருக்கு என்ன பண்றேன்னா சம்ஸ்கார பாட்டம்னே சொல்லுவேன். இப்ப நிறைய பேருக்கு சொல்றது உங்களுக்கு சம்ஸ்காரம் ஆகட்டும் ஜி அப்படின்னு. என்ன சம்ஸ்காரம் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், எத்தனை மணிக்கு உட்கார்ந்தீங்க? 6:25 வந்து உள்ள வந்தீங்க. இப்ப வந்து 7:45 வரைக்கும். இப்ப நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சுவாமி என்னால தொடர்ந்து அரை மணி நேரம் உட்கார முடியாது சாமி, இப்போ வந்து 1 மணி நேரத்துக்கு மேல உட்காரோம் சாமி, உங்க கிளாஸ் ஃபுல்லா உட்கார்ந்துருக்கோம் சாமி. இதான் சம்ஸ்காரம். அப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரொட்டீன் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வேற ஏதோ ஒன்று பண்ணிருப்போம். அந்த ரொட்டீனை பிரேக் பண்ணி இந்த கிளாஸ்க்கு வரோம் அப்படின்னா, டெய்லி கிளாஸ்க்கு வரணும்னு வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த டெய்லி கிளாஸ் வர 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 அந்த காலையில லேட்டா எந்திரிக்கிறதுன்ற ஒரு சம்ஸ்காரம், எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் படிச்சுக்கிட்டு வேற எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஒரு சம்ஸ்காரம், அதை மாத்தி இந்த பகவத்கீதா பாடத்துல உட்கார்றது என்ன பண்ணுது, அதை ஓவர் கம் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி அதுக்கு மேல வேற ஒரு இம்ப்ரெஸை கிரியேட் பண்ணுது. அப்ப பழைய சம்ஸ்காரத்தை ஒரு புது சம்ஸ்காரத்தினால நம்ம என்ன பண்றோம், எரேஸ் பண்ணி அதுக்கு மேல ரீரைட் பண்றோம். அந்த ரீரைட் பண்றதுதான் சம்ஸ்காரத்தோட முக்கியமான வேலை. சம்ஸ்காரம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை காலத்துல ஒரு பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்க, களிமண் பூமி. அந்த களிமண் பூமியில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மழை பெஞ்ச மாத்திரம் அப்படியே சாஃப்டா இருக்கும், அந்த அந்த வெட் லேண்டா இருக்கும். அந்த வெட் லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, மாடுகள் போகுது வச்சுங்க. மாடுகளோட அந்த பாத தடம் வந்து பாத்தீங்கன்னா அதுல பதிஞ்சிருமா, குழம்போட அச்சு நல்லா வந்து பதிஞ்சிடும். பதிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரு, சம்ஸ்காரம். சாஃப்டா இருக்கா, ஆமா சாஃப்டா இருக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அந்த குழம்பு இருக்கு, அந்த பாத சின்னங்கள்லாம் இருக்கு, மாடு நடந்து போனது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரி போகுது. லாரி போனோன்னு என்ன ஆயிடும், அந்த அந்த சாஃப்டா இருக்கிற அந்த பாத சின்னங்கள் எல்லாம் ஒரு லாரியோட சம்ஸ்காரம், லாரியோட டயரோட அச்சினால அதெல்லாம் எரேஸ் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா எப்படி தெரியும், லாரி டயரோட இது தெரியும், மீதி அங்கங்க அந்த பாத சின்னம் இருக்கும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மாடுகள் ஆடுகள் ஏதோ போகுது, ஆடு எல்லாம் போகுது. அப்ப மாட்டோட பாத சின்னத்துக்கு மேல லாரி டயர் அதோட சின்னம், அதுக்கு மேல ஆடுகள் போச்சு அப்படின்னா அந்த ஆட்டோட அந்த பாத சின்னமா ஆயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மனுஷங்களா ஒரு கூட்டம் போறாங்கன்னு வச்சுங்களேன், மனுஷங்களோட பாதத்தடம் அதுல தெரியும். ஐடியா. இப்போ ஒரு சம்ஸ்காரத்தை இன்னொரு சம்ஸ்காரத்தினால மாற்ற முடியும். ஏன் அப்படின்னா அந்த அந்த ரிஜிஸ்டர் ஆன அந்த சம்ஸ்காரம்ன்றது என்னது, சாஃப்டா இருக்கிற இம்ப்ரெஸ். அப்ப சாஃப்டா இருக்கிற இம்ப்ரெஸ்ல வேற ஒரு இம்ப்ரெஸ் பண்ண முடியும், சம்ஸ்காரத்தை மாற்றி அமைக்க முடியும். இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் உங்களுடைய சாஃப்டா இருக்கிற இம்ப்ரெஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அதை எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த சாஸ்திரிய சம்ஸ்காரத்தை கொடுத்து அசாஸ்திரிய சம்ஸ்காரத்தை நான் என்ன பண்றேன், ஓவர் ரைட் பண்றேன். இதே வாசனை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாடுகள் போச்சு இல்ல, அந்த மாடுகள் போனதுக்கு பிறகு லாரி போகல, மனுஷன் போகல, யாருமே போகல. அந்த ரோட்ல என்ன ஆச்சு, நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அடிக்க ஆரம்பிச்சோன்னே அந்த மாட்டோட அந்த பாத சின்னம் இருக்குல்ல, அந்த நிறைய மாடுகள் போன பாத சின்னம், அந்த சின்னம் பாத சின்னம் எல்லாமே மண்ணு சாஃப்டா இருந்ததுனால பதிவாயிடுச்சு. வெயில் அடிக்க அடிக்க அந்த மண்ணு என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு வாரத்துல அந்த பாத சின்னம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு மேல மனுஷன் போனாலும் அது எரேஸ் ஆகாது, ஆடுகள் போனாலும் எரேஸ் ஆகாது, லாரி போனா கூட வந்து பாத்தீங்கன்னா எரேஸ் ஆகாது. லாரியே வந்து பாத்தீங்கன்னா 10 முறை போச்சு அப்படின்னா அப்பதான் அந்த பாத சின்னம் நஷ்டமாகும். ஏன் அப்படின்னா அந்த பாத சின்னம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த ஸ்ட்ராங்கான அந்த இம்ப்ரெஸுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனைகள் அப்படின்னு பேரு. அப்ப சில இடங்கள்ல சாஸ்திரத்துல சம்ஸ்காரம்னு யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல வாசனைகள் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்குமே அர்த்தம் என்னன்னா இம்ப்ரெஷன், வெரி இம்ப்ரெஸ் ஆகும்.
அடிச்சா அதுக்குதான் பதிவுகள், வேற எதுவும் இல்லை. அப்ப நம்ம எதை பண்ணினாலும் அந்த பதிவுகளானது உண்டாகிவிடும். அதுதான் நம்ம சொல்றோம் பூர்வ கிருத்த தர்ம அதர்ம ஆதி சம்ஸ்காரம். முன்னாடி ஜென்மங்கள்ல நம்ம பண்ண தர்ம விஷயங்கள், அதிர்ம விஷயங்கள், அப்புறம் நியூட்ரலா இருக்கிற விஷயங்கள், இத பத்திர பதிவுகள் நமக்குள்ளார உண்டாகிவிடும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே போயிடாது. வர்த்தமான ஜென்மாதவ், வர்த்தமானம்னா இப்போ இந்த ஜென்மத்துல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிவியக்த ஆதவுன்னு என்ன அர்த்தம், இந்த ஜென்மத்திலையும் இனி வரக்கூடிய ஜென்மங்களிலும், இந்த ஜென்மத்திலையும் இனி வரக்கூடிய ஜென்மங்கள்லையும் கடந்து போன ஜென்மங்கள்ல நம்ம என்ன பண்ணினோமோ அதோட வாசனைகள் சம்ஸ்காரங்கள் என்ன பண்ணுவோம் அபிவியக்தா வெளிப்படும். அப்ப முந்தின ஜென்மத்துல பண்ணது இந்த ஜென்மத்துல வெளிப்படும். அதுக்குதான் பேரு சா பிரகிருதி, அதுக்கு பேர் தான் பிரகிருதி அப்படின்னு பேரு. நேச்சர், அவனோட நேச்சர் அப்படிங்க, அவரோட சுபாவம் அப்படிங்க. நம்ம சொல்றோம்ல சுபாவம், நேச்சர், பிரகிருதி அப்படின்னு நம்ம எதை சொல்றோமோ அது எல்லாம் வாசனைகளுக்கும் சம்ஸ்காரத்துக்கும் பேரு. அதுதான் வெளிப்படுது. தஸ்யாகா சதுர்ஷம் ஏவ, அந்த வாசனைகளுக்கு ஏற்றார் போலவே சர்வோ ஜந்து, எல்லா ஜீவராசிகளும் ஜந்துக்களும் ஞானவான் அபி, ஞானியும் கூட வந்து பாத்தீங்கன்னா செயல் புரிகிறார்கள். கிம் புனக மூர்க்கா, சம்ஸ்கிருதத்திலையும் கிம்ன்ற ஒரு வார்த்தை விட்டு போயிருக்கு, தமிழ்லையும் பாஷ்யத்துல கிம்ன்ற வார்த்தை விட்டு போயிருக்கு. அபிக்கு அப்புறம் ஞானவான் அபி, ஞானவான் அபி போட்டு கிம் புனக மூர்க்கன்னு எழுதிக்கணும். அப்ப சாஸ்திரம் படிச்ச ஞானிக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப டீட்டெயிலா நான் சொல்றேன், இவ்வளோ டீட்டெயிலா பண்ண எனக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாசனைகள், நிறைய சம்ஸ்காரம் இன்னும் போகாம அப்படியே இருக்கு, நிறைய போயிருக்கு. ஏன்னா 25 வருஷம் டிராவல் பண்ணியிருக்கேன்ல. அப்ப ஏகப்பட்ட வாசனைகளை ஓவர் கம் பண்ணிட்டேன், ஓவர் ரைட் பண்ணிட்டேன். நிறைய வாசனைகள் சம்ஸ்காரங்கள் எல்லாத்தையும் மாத்தியாச்சு, ஆல்மோஸ்ட் மாத்தியாச்சு. இருந்தாலும் கூட 100% மாறல. இப்பவும் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சின்ன வயசுல பேசுனது பண்ணதெல்லாம் இப்ப ஏதாவது அபசப்தம் வருதுன்னு வச்சுங்களேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன்ல, எங்களுக்கு திட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரையாவது திட்டணும் அப்படின்னா கெட்ட வார்த்தையில எனக்கு வராது. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா சில வார்த்தைகள் நான் யூஸ் பண்ணிருப்போம். கூமுட்டைன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். கூமுட்டைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்டு போன முட்டை. அது வந்து பாத்தீங்கன்னா குஞ்சு பொறிக்கவும் முடியாது, ஆம்லேட் போடவும் முடியாது, ரெண்டுத்துக்கும் யூஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் இப்ப நான் பேசிட்டேன்ல, இப்போ கூமுட்டைன்னு நான் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு உள்ளுக்குள்ளார என்னன்னா ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகும் ஐயோ இந்த சப்தத்தை யூஸ் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு தோணும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நாம் அதிகமா பயன்படுத்தின இந்த ஃபீல்டுக்கு வரத்துக்கு முன்னாடி திட்டுறதுனாவே, யாரையாவது திட்டுறதுனாவே இந்த கூமுட்டைன்ற வார்த்தையை வச்சு திட்டினதுனால இப்பவும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கும் போதும் யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா அவனை கூமுட்டைங்க யூஸ்லெஸ் அப்படின்னு. அப்ப அந்த வார்த்தை வந்துருது. அப்ப என்ன அர்த்தம் தெரியும் எனக்கு, இது தப்பு, இதை வந்து அபசப்தம், இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு எனக்கு நல்ல கான்சியஸ்னஸ்ல இருந்தாலும் கூட நான் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், என்ன அறியாம இந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சப்தங்கள் நம்ம முந்தின இதுல என்னெல்லாம் இருந்தோமோ அதெல்லாம் நம்மளை மீறி வர்றது. இதுக்கெல்லாம் பேர் என்ன பேரு, வாசனைகள். அப்ப சாஸ்திரம் படிச்சவங்களுக்கும் அப்படிதான். அப்படின்னும் போது கிம்புனக மூர்க்கக, முட்டாளை பத்தி, மூர்க்கனை பத்தி, சாஸ்திரம் படிக்காதவனை பத்தி, விவேகம் இல்லாதவனை பத்தி சொல்லவும் வேண்டுமா அப்படின்னு ஆச்சாரியார் முடிக்கிறார். தஸ்மாத், ஆகையினால் பிரகிருதிம் யாந்தி பூத்தானி, இந்த பிரகிருதி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வழி நடத்தி செல்கிறது. நம்ம வாசனைப்படிதான் நம்ம எல்லாரும் பண்றோம். எல்லா ஜீவராசிகளையும் இந்த வாசனை தான் லீட் பண்ணி கொண்டுட்டு போகுது, தலைமை தாங்கி நம்மளை வழி நடத்தி செல்கிறது. அப்படி இருக்கும் போது நிகிரகத்தின் கரிஷ்யதி, யாரையாவது தடுத்தா நிக்க போறானா? யாரும் நிக்க மாட்டான். அவன் வாசனைப்படிதான் நடப்பான். ஆச்சாரியார் ரொம்ப முக்கியமானது ஹைலைட் பண்ணீங்க, மமவா அந்நியஸ்யவா, நான் தடுத்து, ஈஸ்வரனா இருக்கிற நான் தடுத்து கேட்க போறானா? நான் இப்ப வந்து 27ல இருந்து 32 ஸ்லோகம் வரைக்கும் நான் ஆக்ஞா பண்ணிருக்கேன். பகவான் சொல்லிட்டார் அப்படின்னு யாராவது பண்ணுவோமா? பகவான் சொல்லிட்டாரே அப்படின்னு நம்ம யாரும் பண்ண மாட்டோம். அதே மாதிரி குருநாதரா இருக்கிறவர் சொல்லியிருக்காரே இது மாதிரி பண்ணணும், இதை பண்ணாத, இதை பண்ணு அப்படின்னு குருநாதர் சொல்றாரு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்நியசியவாயனா என்ன அர்த்தம்? குருநாதரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களா இருக்கிற, பெரியவங்களா சொசைட்டில இருக்கிறவங்க, நிறைய பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய லீட் பண்றவங்க சிஸ்டர்கள் நம்ம சொல்றோம்.
அப்ப நான் சொல்லி கேட்க போறானா இல்ல குருநாதர்கள் சொல்லி கேட்க போறானா? யார் சொல்லியும் யாரும் கேட்க மாட்டான். அவன் வாசனைப்படிதான் கர்மத்தை செய்வான். அவனை பாத்தீங்கன்னா வாசனை தான் லீட் பண்ணுது அப்படின்னு வந்து ஆச்சாரியர் முடிக்கிறேன். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம நாளைக்கு பேசுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्ये शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. ओम श्री गुरुभ्यो नमः. ओम कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण।